மாநகராட்சிக்குள்ள போராடுவதற்கு எந்த அமைப்பும் கிடையாது. நீங்க அங்க இருக்கிற சாலைகளை மறித்து, போக்குவரத்தை மறித்து, சாலைகளை மறித்து போராட்டம் பண்றதுக்கான சாலை மறிக்கல. போராடுவதற்கான உரிமை இருக்கிறது நீங்க தான் அப்ப பேசுங்க சொன்னீங்க. அப்படி உரிமை இருந்து உரிமையோடு போராடுபவர்களை காவல்துறை எப்படி கையாளுகிறது? ஆசிரியர் போராட்டம், மீண்டும் சொல்றேன், பணி பாதுகாப்புக்கான போராட்டம் இல்ல, பள்ளிக்கூடங்கள் மக்கள் பள்ளிக்கூடங்களா இருப்பதற்கான போராட்டம். தன்னோட சுயலாபத்துக்காக இதை அவங்கள தவறாக வழி நடத்துறாங்களோன்ற கவலை அரசாங்கத்துக்கு. எப்படி ஒருத்தரை வச்சு நீங்க ஒரு ஆள் செட் பண்ணி வழக்கு தொடுத்த மாதிரி இங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு ஆள் செட் பண்ணி பண்றாங்க. ஒரு கார் உற்பத்தி ஆலையில பிரச்சனைனா எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, நமக்கெல்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, அவர்கள் வேலை நிறுத்தம்னா நமக்கு பாதிக்கும், நேரடியாக பாதிக்கும். அங்கே வந்து போராடுறத இப்போ குறிப்பிட்டு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ அவங்க ஏதோ வேணும்னே பண்ணுற மாதிரி. நான் யதார்த்தமாக கேட்குறேன், அவங்க என்ன அங்கே வந்துட்டு தலைக்கு காலுக்கெல்லாம் ஏசி வச்சு படுத்துக்கிட்டு அப்படி ஒரு போராட்டமாக பண்ணுறாங்க? ஸ்டாலின் அவர்கள் கூலி படம் பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்தில் எங்களை அடித்து துன்புறுத்தி இரத்த காயம் ஏற்படுத்திய பிறகு, மறுநாள் வலைதளங்கள் இந்திய அளவில் பெரிய பேசு பொருளான பிறகு இந்த 7 அம்ச திட்டத்தை அறிவிக்கிறாங்க. பொருளாதாரத்தில் முதலிடம்னு மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிக்கிறார். அப்புறம் எதுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க? நீங்கள் தான் பரம வெல்த்தி ஸ்டேட் ஆச்சு. சேகர் பாபு என்கின்ற பண்ணையார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஒரு பொருள் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் போல நடந்துக்கல. அவர் ராம்கியினுடைய ஏஜென்ட், சூப்பர் ஏஜென்ட். குமரகுருபரன் பொண்டாட்டி இருக்கிற ஒரு கம்பெனி 30 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் எடுக்குதுங்க. இதை பத்தி தரவு அடிப்படையில் ஆதாரபூர்வமா சொல்லிட்டு இருக்கேன். என் மேல வழக்கு போடுங்க. இல்லைன்னா இந்த போராட்டங்கள் அனைத்துமே நீண்ட காலமா இருக்கு. ஆக நீண்ட காலமா இருந்ததுன்னா நீண்ட காலமா உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. கோரிக்கை கூட இல்லை சார், நீங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற. இந்த கோரிக்கையில் நிறைவேற்றுறதுக்கு நிர்வாக சிக்கல் இருக்கு. அதுக்கு பேச்சுவார்த்தையில் அதை சரி பண்ணலாம். நாங்கள் இல்லை, இந்த நிர்வாக சிக்கல் தான் என்ன சார்? அதை ஓப்பனாவது சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புரிதல் உண்டு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைய முக்கியமான நிகழ்வாக தமிழகம் முழுவதும் பேசுபொருளாக இருக்கிற விஷயமாக இருப்பது சென்னையில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு தொடர் போராட்டங்கள். வெவ்வேறு அமைப்புகள் ரீதியாக தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் இப்படின்னு ஒரு துறையை சார்ந்தவர்களும் போராடி கொண்டிருக்கிற சுச்சுவேஷன்ஸ். அது எல்லாமே அரசுக்கு எதிராக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றை குரலாக தான் அந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் 2 தரப்புலையும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தொடர்பாக தான் இந்த விவாத நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் அவரவர்கள் சார்ந்த கருத்துக்களை நம்மளோடு பகிர்ந்துக்கிறதுக்காக 3 சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள முதல்ல வரவேற்றலாம்னு நான் நினைக்கிறேன். முதலாவதாக திமுகவினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு துரை தமிழ்செல்வன் அவர்கள். சார் வணக்கம் சார். இரண்டாவதாக வழக்கறிஞர் மற்றும் போராட்டக் களத்தில் போராடுபவர்களுக்கு துணையாக நிற்பவர் வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வணக்கம் சார். மூன்றாவதாக மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். மூவரையும் வரவேற்கிறேன். இதில் நான் முதலாவதாக மோகன் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அவங்க போராடுறவங்களோட துணை நிற்கிறவங்க, குறிப்பாக தூய்மை பணியாளர் போராட்டத்திலலாம் அவங்களுக்கு ஒரு சட்ட போராட்டம் தேவைப்படும் பட்சத்திலையும் நீங்கள் உதவி பண்ணவரும் கூட. அந்த வகையில் இப்போ நீங்கள் அங்கே போராடுற மக்களினுடைய மனநிலையும் கோரிக்கைகளும் எந்த மாதிரி இருக்கிறது, அதை அரசு கையாளும் விதம் எப்படி இருக்கிறது, அவருடைய கோரிக்கை எந்த அளவுக்கு நியாயமானது அப்படிங்கிற பேசிஸில் நான் கேட்குறேன். அவங்களுக்கு சட்ட உதவி பண்ணுறது உழைப்போர் உரிமை இயக்கம் திருத்தத்திலேருந்து அவங்களோட உடன் நிற்கிறேன், அந்த வழக்கறிஞர்களோடு உடன் நிற்கிறேன். இது அவங்க கோரிக்கை எந்த அளவுக்கு நியாயமானதுன்றது அரசோட நடவடிக்கையிலேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த போராட்டமே ஒரு சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்த்து தான் தொடங்குது. இப்போ
எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, ஏற்கனவே 10 ஜோனை வந்து நாங்கள் வந்து தனியார் மயப்படுத்தணும், அப்பா அமைதியாக இருந்தாங்க, திடீர்னு நாங்கள் 2 ஜோனை தனியார் மயப்படுத்தும் போது மட்டும் போராட்டம் அறிவிக்கிறாங்க. இதை நாங்கள் நீதிமன்றத்திலேயே இந்த கருத்தை நாங்கள் வந்து எங்கள் சார்பாக வாதாடின வழக்கறிஞர்கள் தெரிவித்தாங்க. 10 ஜோனில் வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் கிடையாது, தொழில் தகராறு அங்கே இல்லை. ஆனால் இந்த பர்டிகுலர் ஜோன் 5, 6 பொறுத்த மட்டும் தொழில் தகராறு வந்து இருக்குது. தொழிலாளர் தீர்ப்பாயம் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனலில் வழக்கு நிலுவையில் இருக்குது. ஒரு வழக்கு தொழில் தீர்ப்பாயத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது அந்த வழக்கு தொடுத்த தொழிலாளிகளின் பணி நிலைமையில் மாறுதல் ஏற்படுத்த வேண்டும் எனில் முன் அனுமதி பெற வேண்டும் ட்ரிபியூனல்ல. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு மாமன்ற கூட்டத்தை கூட்டி ஒரு ரெசல்யூஷன் தீர்மானம் நிறைவேற்றி தனியார் மயப்படுத்தி ராம்கிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம், நீ ராம்கிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குற, என்னுடைய பணி தொடர்பான விஷயம், பணி நிரந்தரம் தொடர்பான வழக்கு 2 OS ஒரிஜினல் சூட் 2 இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல்ல பெண்டிங்ல இருக்கு, நீ போ பர்மிஷன் கேளு, அவங்க என் பணி நிலைமையை அந்த நேச்சர் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட்டை மாத்தலான்னு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா நீ மாத்திக்க, இல்லைன்னா வழக்கு முடிகிற வரைக்கும் ஸ்டேட்டஸ்கோ, நான் மாநகராட்சி பணியாளராக நான் இருப்பேன். அப்போ அவங்க முடியாதுன்னு சொன்ன போது தான் 1/8/2025 அன்னைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போராட்டத்தை தூய்மை பணியாளர்கள் தொடங்கினாங்க. மண்டலம் 5, 6 தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங் வளாகத்தை முற்றுகையிட்டு ரிப்பன் பில்டிங் வளாகத்தில் குடியேறும் போராட்டம் அறிவிச்சாங்க. 13 நாள் நடந்த போராட்டத்தை ஒரு போகஸா ஒரு பெட்டிஷனை போட்டு, ஒரு பில்லு ஒன்று போட்டு, திமுகவில் இருக்கக்கூடிய தேன்மொழி என்கின்ற ஒரு நபரை வைத்து, PK சேகர் பாபு எந்த ட்ரஸ்ட்டில் ஒரு நிர்வாகியாக இருந்தாரோ அந்த ட்ரஸ்ட்டோட ஒரு உறுப்பினர் தேன்மொழியை வச்சு, இன்னைக்கு தாவேக்காக்கு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ராகவாச்சாரியை அன்னைக்கு அவங்களுக்கு வழக்கறிஞராக இருந்தார், அவரை வச்சு அந்த பொதுநல வழக்கை நடத்தி மக்களுக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லி எங்களை அப்புறப்படுத்தி இன்னைக்கு 150 நாள் கடந்தும் இன்னைக்கும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. கோரிக்கை பணி நிரந்தரம் கூட அல்ல, எங்க பணி நிரந்தரத்தை நாங்க வழக்கு நடத்தி சட்ட போராட்டத்தின் மூலம் தொழில் தீர்ப்பாயத்துல பாத்துக்கிறோம். நீங்க இல்ல இந்த போராட்டங்களை மக்கள் இடையூறுகளாக பார்க்கலையா? பார்க்கல. நீங்க எந்த போராட்டத்துக்கு மக்கள்கிட்ட இருந்த பரிவும் ஆதரவை காட்டிலும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை பொறுத்த மட்டும் மக்கள்கிட்ட ஒரு பரிவு இருக்குது. இவர்களுக்கு செய்யலாம்பா. இவங்க என்ன கேட்குறாங்க, இத்தனை வருஷம் குப்பையில வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தவங்க ஒரு பணி தானே கேட்குறாங்க. இன்னொன்னு சொல்றேன், திமுகல இருக்கக்கூடியவங்களுக்கே தலைவர் செய்யலாம்பான்ற கருத்து இருக்கு. நான் உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆமா, முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னட்டே சொன்னாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, செய்யலான்றதுதான் எங்க கருத்தும். ஒரு இது வந்து வெறுமனே இப்ப எங்களை போன்றவர், ஏன் நான் உழைப்போர் உரிமை இயக்கமோ LTUCயோ அந்த தொழிற்சங்கமோ கிடையாது, ஏன் இதுல நாங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்து இந்த போராட்டத்துல பங்கெடுத்தோம்னா, இது வெறும் மாநகராட்சி ஊழியர், மாநகராட்சி பணி நிரந்தரம் மட்டும் போராட்டம் அல்ல, சென்னை மாநகராட்சி ஒரு தனியாரிடம் காவு கொடுப்பதிலிருந்து தடுக்கும் போராட்டம். மாநகராட்சி விற்பனைக்கல்ல. நீங்களே சொன்னீங்க, ஏற்கனவே தனியார் மயத்துக்கு சில மண்டலங்களை விடும் பொழுது பிரச்சனை இல்லை அப்படின்றத. பிரச்சனை இல்லைன்னு சொல்லல, அங்க இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் இல்ல, அங்க எந்த தொழிலாளியும் பணி நிரந்தரம் கேட்டு வழக்கு தொடுக்கல. ஆனா அந்த தனியார் மயம் ஆக்கப்பட்டதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்துருச்சு? என்ன மாதிரியான பாதிப்புனா, நீங்க NULM ஸ்டாஃப் வந்து வெறுமனே தூய்மை பணியில மட்டும் ஈடுபடலைங்க. நேஷனல் ஹர்பன் அந்த ஸ்கீம் கீழே இருக்கிற தூய்மை பணியாளர்கள் வெறும் தூய்மை பணியில இல்ல, காலரா, மலேரியா தடுப்பு தகவல்கள் எடுக்கிறாங்க மக்கள் கிட்ட போய். இந்த டேட்டா மாநகராட்சி கிட்ட இருந்தது. இன்னைக்கு நீங்க வந்து ராம்கி, ஹர்பேசஸ் சுமித், ஓனெக்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள் வரும்பொழுது இந்த தகவல்கள், மக்களுடைய உடல்நலன் சார்ந்த தகவல்கள், டேட்டா இட்ஸ் நவ் இந்த வேர்ல்டு, இந்த உலகம் வந்து இப்ப டேட்டாவானது. டேட்டா இருக்கிறவங்க. அப்ப இந்த டேட்டாலாம் யார்கிட்ட போகும்? ஒரு மாநகராட்சியுடைய அடிப்படை பணிகள்ல கடமையில 3: நகரத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது, உட்கட்டமைப்பு சாலைகள், வரி வசூல் செய்வது, பப்ளிக் ஹெல்த் கேர். நீங்க ஸ்கூலு முடிய போகுது, தூய்மை பண்ணி இல்லை, ஆல்ரெடி கான்ட்ராக்ட் தான் ரோடு. இனிமேட்டு மாநகராட்சி மக்கள் அலுவலகமா இருக்குமா, ஸ்டாக் புரோக்கர் மாதிரி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி அது வந்து டெண்டர்கள் நடத்தக்கூடிய ஒரு அலுவலகமா இருக்குமான்னு தான் நமக்கு. நீங்க சர்வீஸ், நான் வந்து இவர் MK ஸ்டாலின் தான், ஜோசப் ஸ்டாலின் கிடையாது. சோசியலிச புரட்சி எதிர்பார்க்கல. நாங்க வந்து நீ கேபிட்டலிஸ்டிக் கவர்மெண்ட் தான், நான் இல்லைன்னு. நீ வியாபாரம் பண்ணு, நீ ப்ரொடக்ஷன் பண்ணு, நீ உற்பத்தி பண்ணு, சிப்காட் வச்சுக்க, என்னென்னமோ பண்றீல்ல பண்ணிக்க, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா சர்வீஸ் வந்து கவர்மெண்ட் கொடுத்தாதான் அதுக்கு பேர் சர்வீஸ். நீ தனியார் கொடுத்தா அது வியாபாரம்.
மக்களுக்கு ஒழுங்கான சேவை கிடைக்காது. ஓகே ஓகே. இப்போ இந்த விஷயத்துல இது போக இந்த ஆசிரியர் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இது மாதிரி மற்ற போராட்டங்களையும் கூட இந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். வெறும் மிக நிச்சயமா. அவர்கள் போராட்டம் அவங்க போராட்டம் கிடையாது. ஆசிரியர் போராட்டம், மீண்டும் சொல்றேன், பணி பாதுகாப்புக்கான போராட்டம் இல்ல. பள்ளிக்கூடங்கள் மக்கள் பள்ளிக்கூடங்களா இருப்பதற்கான போராட்டம். செவிலியர்கள் போராட்டம் வெறும் பணி நிரந்தரம் பணி பாதுகாப்புக்கான போராட்டம் இல்ல. அரசு மருத்துவமனை மக்கள் மருத்துவமனையா இருக்க வேண்டியதுக்கான போராட்டம். இல்ல போராடுபவர்களுக்கு அந்த நோக்கம் இருக்கா? அந்த நோக்கம் இல்ல. ஆனா இப்ப அந்த இவங்க நோக்கத்தை கட்சியினுடைய நோக்கி தான் மூலவர் நகருதா? இருக்காருல்ல, அண்ணாதுரை அவர்கள், அவர் எழுதின பணத்தொட்ட புத்தகத்துல இருந்து சொல்றேன், ஒரு தொழிற்சங்கம் ஒரு போராட்டம் பண்ணுதுன்னா அந்த தொழிலாளர்களுக்கான கோரிக்கை மட்டுமல்ல அது. அது அப்படி நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது அந்த சுத்தி இருக்கிற கிராம மக்களுக்கான போராட்டம்ன்றார் பணத்தொட்டம்ன்ற புத்தகத்துல. அது போல தூய்மை பணியாளர் போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் இல்ல, மாநகராட்சியை மீட்டெடுக்கிற போராட்டம். செவிலியர்கள் போராட்டம் செவிலியர் போராட்டம் அல்ல, அது மருத்துவமனையை தனியாரிடமிருந்து மீட்கும் போராட்டம். பள்ளிக்கூடங்களை மக்கள் பள்ளிக்கூடங்களாக வைப்பதற்கான போராட்டம். ஒரு கையில நவதாராளவாதத்தையும் இன்னொரு கையில சமூக நீதியும் வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்த முடியாது. நீங்க ஒன்றை விட்டுட்டு தான் ஒன்றை பண்ண முடியும். நீங்க வேர்ல்டு பேங்க் கடன் கொடுக்குறான், கடனை வாங்கிட்டேன், அவன் சொல்றபடி தான் நான் ஸ்கீம் போடணும்னு சொல்லாதீங்க. உங்க அமைச்சர் தானே சொன்னார் பொலிட்டிக்கல் வில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்னால, கொஞ்சம் பொலிட்டிக்கல் வில்லோட நடந்துக்கங்கன்றோம். இது மீண்டும் சொல்றேன், இந்திய அரசமைப்பு சட்டம் ஒடுக்குண்ட அட்டவணையில் கண்ட சாதி மக்களுக்கான மேம்பாட்டை பத்தி பேசுது. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க போராடுற மக்கள்லாம் விளிம்பு நிலை மக்கள். யாரும் 10 வருஷம் அவன் தட்டை ஏந்தி நின்றுட்டான். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு, ஏதோ ஒரு நாள் எனக்கு பர்மனெண்ட் ஆகும். பர்மனெண்ட் ஆனா நான் என் பரம்பரை இந்த தொழிலை விட்டு வந்துடும் அப்படின்ற அடிப்படையில இருந்து தான் போராடுறாங்க. இது மீண்டும் சொல்றேன், அரசமைப்பு கோரிக்கைக்கான போராட்டம். ஓகே. துரை சார், இப்போ மோகன் அவர்கள் சொன்னது போல இந்த பிரச்சனையை ஒரு மிகப்பெரிய விளைவுக்கு வழிவகுக்கிற ஒரு விஷயம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இத்தகைய இன்னும் சொல்ல போனால் அவர் இன்னமும் மேற்கோள் காட்டினார், சில சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் கூட இது பண்ணுவதற்கான சாத்தியம் இருக்குது, தலைவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்போ மேலே என்ன பிரச்சனை இருக்குது? யார் இதை தடுத்துட்டு இருக்கிறது? போராடும் மக்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகள் சென்று சேராமல் தடுப்பது யார்? மாநில அரசுக்கு என்னதான் சிக்கல் இருக்குது? ஒரு ஜனநாயகத்தின் மாண்பு போராடுபவர்கள் அனுமதி. ஆனால் எங்கே போராடணும் அப்படின்னு முக்கியம் இருக்கு. போராடும் நிலைக்கு தள்ளப்படுவதுன்றது நான் வரேன், ஒன் பை ஒன் வரேன். எங்கே போராடணும்னு இருக்கு. இப்போ சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டியது மாநில அரசோட கடமை. ஒரு மாநகராட்சி கட்டிடத்துக்குள்ள நாங்கள் போய் போராட்டம் பண்ணுவோம்ன்றது ஜனநாயகத்துக்கு எதிரானது. உங்களுக்கான கோரிக்கை போராட்டம் தான், நாங்களும் வரவேற்கிறோம். ஏனென்றால் போராட்டத்தின் மூலமாக தான் ஒரு சுமூக உடன்படிக்கை வரும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. நாங்கள் அதை வரவேற்கிறோம், பேசுவோம், சரி பண்ணுவோம். இப்போ தோழர் பேசும்போது சொன்னார், இப்போ ஏற்கனவே 10 ஜோன் விட்டுருந்தாங்க, அப்போ மீது 2 ஜோன் விடும்பொழுது என்ன பிரச்சனை இருந்துச்சு, நீங்கள் அப்போ விடமாட்டேன்னு சொன்னீங்க. இல்லை ஜோனில் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டில் அந்த 10 ஜோனுகளும் இல்லை, இந்த 2 ஜோனில் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் இருக்குது. எங்களோட கேள்வி என்னன்னா, ஏற்கனவே அந்த 10 ஜோனில் தனியார் மயமாக்கப்பட்ட பிறகு அதை நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்தீங்க? முதல் கேள்வி. அப்போதே அதுக்கு எதிர்ப்பு இந்த அளவுக்கு வரல அப்படிங்கிறது. எதிர்ப்புகள் இருந்தது, இந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் ஏன் உங்களுக்கான பணி சம்பந்தமாக உங்களுக்கு உங்க பணி பாதிக்கப்படும், உங்களுக்கான ஊதியம் பாதிக்கப்படும்ன்ற கவலை உங்களுக்கு ஏன் அப்ப எழல? சரி, இப்ப ஏன் எழுது? அல்லது இந்த 10 ஜோன் மாத்தின பிறகு எங்க நீங்க பாதிக்கப்பட்டீங்க? எந்த பாயிண்ட்ல, எந்த இடத்துல உங்களுக்கான ஊதியங்கள் மறுக்கப்பட்டது, உங்களுக்கான உரிமைகள் நசுக்கப்பட்டது அப்படின்றது எங்களோட கேள்வி. எந்த பாயிண்ட்ல? இப்ப நீங்க தனியார் மயமாக்கப்பட்டது, அரசாங்கம்ங்கிறது மக்களுக்கானது, அது முழுவதும் தனியார் மயமாக்கப்படக்கூடாதுன்றது தான் அவரோட கொள்கை, அவங்க போராடுறவங்களோட கோரிக்கை. அது நாங்களும் வரவேற்கிறோம். முழுவதும் தனியார் மயமாக்கப்படுவதற்கு சில நிதி சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கு, அமைப்பு சார்ந்த சில இடத்துல நமக்கு ஏற்கனவே அவங்க தனியார் மயமாக்கப்பட்டதுனால அதை தொடர்ந்து அதை செய்ய வேண்டிய கட்டாயம் இப்போ மாநில அரசு தள்ளப்பட்டிருக்கு. நீங்க ஜோன் 2ல ஏற்கனவே இந்த 2 ஜோன் மாத்தின பிறகு ஏன் நீங்க இந்த பிரச்சனைகள் நீங்க இப்ப பெருசாக்குறீங்கிறது எங்களோட கேள்வி. இப்ப அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம், இப்ப நீங்க ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா நீங்க எத்தனை அம்சம், கிட்டத்தட்ட 7 அம்ச கோரிக்கைகள் நம்ம 7 அம்ச நலங்கள் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும். என்னன்னா அவர்களுக்கான பள்ளி, அவங்க குழந்தைகள், தூய்மை பணியாளர்களோட குழந்தைகளுக்கு பள்ளி கல்லூரிகள் படிப்பதற்கான முழு செலவையும் அரசாங்கம் ஏற்று, அவர்களுக்கான உடல் தகுதி பரிசோதனை ஆண்டுக்கு 2 முறை செய்வதற்கான உத்தேசம், அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அவர்களுக்கு என்று தனி மருத்துவமனை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அவர்கள் சார்ந்த பிள்ளைகளுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்றதை மானிட்டர் பண்ற அளவுக்கு வந்திருக்கு.
உணவுகள் வந்து அம்மா உணவகத்தில் 3 வேளையும் உணவுகள் கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கேட்காமலே இதெல்லாம் செஞ்ச விஷயம். இப்போ உங்களுக்கு என்ன, நீங்கள் எங்களுக்கு பணி ஊதியம் வந்து பாதிக்கப்படும் 6,000 ரூபாயில் சேர்ந்த பிறகு இன்னைக்கு 23,000 ரூபா ஒருத்தரும் வாங்குறாங்க. அவர்களுக்கு எங்க பணி வந்து ஏற்கனவே தனியார் மயமாக்கப்பட்ட பிரச்சனை இல்லை, எங்க அவர்களுக்கான ஊதியம் மறுக்கப்பட்டிருக்கு, எந்த இடத்துல அவங்க டிஸ்பியூட் ஃபேஸ் பண்ணாங்க? எங்களோட கேள்வி. 10 ஆண்டு கிட்டத்தட்ட 10 ஜோன்ல எங்க நீங்க இந்த 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள்ல நீங்க உங்களுக்கான பிரச்சனை இது வந்துச்சுன்றது எங்களோட கேள்வி. அதை விட்டுட்டு நீங்க போராட்டக்காரர்களை ஏதோ ஒரு அமைப்பு தன்னோட சுயலாபத்துக்காக இதை அவங்கள தவறாக வழி நடத்துறாங்களோன்ற கவலை அரசாங்கத்துக்கு. எப்படி ஒருத்தரை வச்சு நீங்க ஒரு ஆள் செட் பண்ணி வழக்கு தொடுத்த மாதிரி இங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு ஆள் செட் பண்ணி பண்றாங்களா? இல்ல அதுக்கான தரவு இருக்கா? நான் என்ன சொல்றேன், நீங்க இல்ல அந்த திருப்பி நான் குற்றச்சாட்டுகளை சொல்றேன். இப்ப என்னோட கேள்வி என்ன, உங்களுக்கு போராடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. இப்ப அது எல்லாருக்குமே தானே இருக்கு அந்த போராட்டத்துக்கான இடம். இடைமறிக்கல எல்லாத்துக்குமே போராடுறதுக்கு ஒரு இடம் இருக்கா இல்லையா? சார் எல்லாத்துக்குமே இப்ப நீங்க எந்த போராட்டம் நடத்தினாலும் இங்கதான் போராட்டம் நடத்தணும்னு ஒரு வழிகாட்டுதல் இருக்குல்ல சென்னை மாநகராட்சிக்குள்ள. ஏன் அதை பின்பற்றல? ஏன் இதை விஷுவலைஸ் பண்றதுக்காக மாநகராட்சிக்குள்ளேயே நாங்க போய் போராட்டம் பண்ணுவோன்றது ஏன் அதை சட்டம் படித்த நான் தோழருக்கு ஏன் அது புரியலன்னு எனக்கு புரியல. இல்ல சில நேரங்கள்ல அவங்களுக்கு புரியும்படி நம்ம பேச வேண்டியிருக்குன்றதுனால அப்படி வந்து நீங்க அதான் கேட்கறேன். இப்ப நீங்க டிபிஎஸ்பி பத்தி பேசுறாரு, நீங்க டைரக்டர் ஸ்டேட் பிரின்சிபல்ஸ்குள்ள இது வந்து வரல அப்படின்ற மாதிரி தோழர் கருத்து சொல்றேன். இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிற நீங்க ஒரு போராட்டம் பண்றதுக்கான வழிமுறைகள் இருக்கா இல்லையா? இது சட்டப்பூர்வ போராட்டம் தான். ஏன்னா நீங்க மற்ற போராட்டங்களையும் ஒரு தொழிலாளர்கள் போராட்டத்தையும் இடத்தை வைத்து தீர்மானிக்க கூடாது. தொழிலாளர்கள் இருங்க நான் சொல்லிடுறேன். தொழிலாளர்கள் அவங்க எந்த அலுவலகத்துல வேலை செய்யறாங்களோ, ஒரு ஃபேக்டரியில இப்ப சாம்சங் தொழிலாளர்கள் சாம்சங் வளாகத்திற்கு போராடலாம். மாநகராட்சிங்கிறது உள்ள சர்வீஸ் பண்றது, இப்ப சர்வீஸ் பண்ற பீப்புள் வேலை உள்ள கிடையாது, அங்க இருந்து ஆர்கனைஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். அப்படி பார்த்தா நீங்க எல்லாரும் ஒவ்வொரு ஜோன்ல வேலை பார்ப்பீங்க. சாம்சங்னா அது ஒரு பர்டிகுலர் ஃபேக்டரி, அந்த ஃபேக்டரிக்குள்ள தான் இருக்கும் டிஸ்பியூட். நான் உங்க பாயிண்ட் வரேன். மாநகராட்சிக்குள்ள போராடுவதற்கு எந்த அமைப்பும் கிடையாது. நீங்க அங்க இருக்கிற சாலைகளை மறித்து, போக்குவரத்தை மறித்து, சாலைகளை மறித்து போராட்டம் பண்றதுக்கான சாலை மறிக்கல, அவங்க ரோட் ஓரத்துல இருந்தாங்க. ரோட் ஓரத்துல இருந்தாங்க, சாலை ஓரத்துல கேட்டோம், சாலை ஓரத்துல தான் போராடி அது போராட்டம் பண்றதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கு. அப்ப நீங்க அதை லைம் லைட் கொண்டு வரணும், அதன் மூலமா அரசாங்கத்துக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும்ன்றதுதான் உங்களோட. சரி, நான் ஒரு கேள்வி எனக்கு ஒன்று தோணுது. போராடுவதற்கான உரிமை இருக்கிறது நீங்க தான் இப்ப பேசும்போது சொன்னீங்க. அப்படி உரிமை இருந்து உரிமையோடு போராடுபவர்களை காவல்துறை எப்படி கையாளுகிறது? அதுதான் நான் சொல்றேன். உரிமையோடு போராடுபவர்களுக்கு காவல்துறை பந்தோபஸ்து கொடுக்கணும். நீங்க போராடலாம், உங்களை போராடுறதுக்குன்னு ஒரு இடம் சென்னை மாநகராட்சியில் எங்க போராட்டம் நடந்தாலும் இதெல்லாம் போராட்டம் நடத்தக்கூடிய இடம்னு அரசாங்கமே சுட்டி காட்டிருக்கு. திமுக எதிர்க்கட்சியா இருக்கும் போதெல்லாம் ஃபாலோ பண்ணுச்சா? இப்ப திமுக பண்ற போராட்டமா இது மக்களுக்காக நடக்கிற போராட்டமா? இல்ல சார், இப்ப ஆளுமரசா இருக்கிற திமுக ஊழியர்கள் இத்தனை ரூல்ஸ் பேசுற போராட்டம் இல்ல சார், ரூல்ஸ் பேசுற திமுக அரசு நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு கூட திருத்தி சொல்ல கூடாது. இது ஒரு அரசியல் கட்சியோட போராட்டம் இல்ல, இது தூய்மை பணியாளரோட போராட்டம். அவர்களுக்குன்னு ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. நீங்க அங்க போய் போராட்டம் பண்றோம், உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டேல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வேணும். நீங்க நினைக்கிற ஒரு ரிசல்ட் அல்லது நீங்க நினைக்கிற ஒரு விடை வந்து இந்த போராட்டத்துல வேணும். அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த இடத்துக்கு போய் போராட்டம் பண்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? உங்களுக்கு எங்க இருந்தாலும் உங்களை கூப்பிட்டு பேச போறாங்க, எங்க இருந்தாலும் இந்த போராட்டம் வலுப்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நீங்க அதை லைம் லைட் கொண்டு வரணும், அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும், அல்லது அரசாங்கத்து மேல ஒரு பழிய சுமத்தணும்ன்ற நோக்கத்துல 10 ஜோனை. ஒரு கேள்வி சார், ஒரு கேள்வி. அவங்க இப்ப ஏதோ சடனா வந்து போராட வந்துட்டாங்களா? அவங்களுடைய கோரிக்கைகள் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது? ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் எத்தனை மாதங்களாக, எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது? அவங்க ஒன்னும் டபக்குன்னு வந்து குடிச்சிட்டாங்கன்னா நீங்க சொல்லலாம். செவிலியர்களுக்கு 1000 பேருக்கு பணி நிரந்தர ஆணை கொடுத்திருக்காங்க தெரியுமா? சொல்லியிருக்காங்க. போராடி தானே பெற வேண்டி இருக்கு. கொடுத்துட்டாங்க. போராட்டம் பேச்சுவார்த்தையில நீங்க பேச்சுவார்த்தைக்கே வர மாட்டாம நேரா போராட்டம்னு போனா பேச்சுவார்த்தையில உடன்படிக்கை எட்டல, திருப்பி பேச்சுவார்த்தைக்கு நீங்க பேச்சுவார்த்தையில தான் ஒரு போராட்டத்துக்கான தீர்வு வரும். நீங்க எல்லாத்துலயுமே போராட்டம் பொது வெளியில போய் நின்று அரசாங்கத்துக்கு இடையூறு ஏற்படுத்துற மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டே இருந்தா அந்த போராட்டத்துக்கான முடிவு எங்க இருக்கு? இப்ப தோழர் சொல்லும் போது சொன்னார், திமுகவிலே இருந்து நிறைய பேர் சொன்னாங்க. இப்ப எங்களுக்குமே அதோட ஆசை என்ன, இந்த தூய்மை நல பணியாளர்கள் கொரோனா காலகட்டங்கள்ல இந்த மக்கள் சென்னை மாநகராட்சி தூக்கி சுமந்தாங்க. இந்த மக்கள் மேல எந்த விதமான களங்கமும் இல்லை. அவர்கள் தவறான வழிகாட்டுதல் பேர்ல செய்யறாங்களோன்ற கவலைதான். அவர்களுக்கு பக்கம் தான் அரசு நின்றுட்டு இருக்கு. அவங்களுக்கு எது கேட்டாலும் ஓடி ஓடி செய்யறதுக்கு அரசு தயாரா இருக்கு. ஆனால் நீங்க போராட்டம் பண்றது கைவிட்டுட்டு பேச்சுவார்த்தைக்குள்ள வரணும். ஏற்கனவே 10 ஜோன்ல பிரைவேடைசேஷன் ஆயிடுச்சு. இப்ப 2ல
உங்களுக்கு ஏற்கனவே இப்ப சொல்லுமா சொன்னா நீங்க பிரைவேட் ஆக்குறது கூட எங்களுக்கு கவலை இல்ல. பேச்சுவார்த்தைகள் தோல்வின்றதுனால சார் போராட்ட களத்துக்கே வராங்க. பேசும்போது சொன்னாரு நீங்க பிரைவேட் ஆக்குறது கூட எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா பணி சம்பந்தமான எங்களுக்கு வந்து ஒரு கவலைகள் இருக்கு, எங்களுக்கு இந்த ஊதியத்துல சம்பந்தமா பிரச்சனை இருக்குன்ற. இல்ல நான் அப்படி சொல்லல, பிரைவேட் ஆக்குறது கவலை இல்லைன்னு சொல்லல. பிரைவேட் கூட ஆகிங்கன்னு சொன்னாரா? அப்ப சர்வீஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும். பிரைவேடைசேஷன் எங்களுக்கு பிரச்சனை இல்ல, வியாபாரம் பண்ணிக்கங்க, வணிகம் பண்ணிக்கங்க, உற்பத்தி பண்ணிக்கங்க. இப்ப சர்வீஸ் ஆக்ட் இருக்கு, நீ பிரைவேட் சர்வீஸ் கவர்மெண்ட் கிட்ட இல்ல, பிரைவேட்டுக்கு கொடுத்துருக்கோம். கான்ட்ராக்ட் தானே கொடுத்துருக்கு. ஆமா பிரைவேட் தான். கான்ட்ராக்ட்னா யார்கிட்ட இருக்கு? சட்டம் முடித்த தோழர் தெரியும். கான்ட்ராக்ட் யார்கிட்ட இருக்கு? கான்ட்ராக்ட் யார் கொடுக்க முடியும்? ராம்கி கிட்ட இருக்கு. கான்ட்ராக்டர் யாரு? கான்ட்ராக்டர் தான். கான்ட்ராக்ட் கொடுத்தது யாரு சார்? 10 வருஷம் இனி நீங்க இதுல எதுவுமே தலையிட முடியாது. கொடுத்தது யாரு? கான்ட்ராக்ட் கொடுத்தது அரசாங்கம். சரி, கொடுத்துருக்கு. இல்ல நான் சொல்றேன், ஒன் பை ஒன்னா சொல்றேன். இப்ப இதோட நோக்கம் என்ன? அவர்கள் கேட்கிற பணி ஊதியம் அதன் அடிப்படையில் ஏதாவது பாதிக்கப்படுமோன்ற கவலை எல்லாம் வர தேவையில்லை. அவர்கள் பக்கம் தான் அரசாங்கம் நிற்குது. அவர்களை தவறான வழிகாட்டுதலை ஏற்படுத்தாம ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த இடத்துல போராட்டம் பண்ணுங்க, இது ஹைலைட் பண்றதுக்கான வழி, இது ஹைலைட் பண்றதுக்கான வழி, இது இப்படி போனா உங்களுக்கான போராட்டம் இன்னும் வலுப்பெறும் அப்படின்றதெல்லாம் ஒரு தவறான வழிகாட்டுது. நீங்க பேச்சுவார்த்தை மூலமா இதை சுமூக உடன்பாடு ஏற்படலாம். அவர்களுக்கான தீர்வுகள் கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கும். திரும்ப வரேன் நான் இது கண்டினியூ பண்ணலாம். திரும்ப வரேன் சார். இப்போ பாக்கி சார், இப்போ 2 பேருடைய கருத்துக்களும் கேட்டிருப்பீங்க. அண்ட் நடக்கிற இந்த நிகழ்வுகளில் உங்களுக்கும் நீங்கள் சில விஷயங்களை கிராப் பண்ணியிருப்பீங்க. போராடும் மக்களுடைய தரப்பினுடைய கோரிக்கைகள் அரசு அதை எப்படி செவிசாய்த்து கேட்கிறது, அல்லது எப்படி ஒரு அடக்குமுறையில் ஈடுபடுகிறதா, இதில் உங்களோட பார்வை என்ன இருக்கு? 2026 நுழைந்திருக்கிற அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ போராட்டத்தை பற்றி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜென்ரலான ஒரு பர்செப்ஷன் பார்வையை நான் முன்வைக்கிறேன். அதாவது தொடர் நல்ல கண்ணு சீனாவுக்கு சென்று திரும்பிய போது அவரை நான் ஒரு முறை சந்தித்து பேசும்போது அவர் சொன்னார், சீனாவிலேயே பொருளாதார இப்போ தாராளமயம் வந்துடுச்சு, பொது உடைமை என்னாச்சு அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். ஆனால் அவர் சொன்னார் 3 செக்டார், ஒன்று டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர், இந்த மாதிரியான இதில் திறந்து விட்டுட்டாங்க. தொழில்நுட்பம் உற்பத்தி சார்ந்த விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு, சேவை இருக்கு இல்லையா, சர்வீஸ் செக்டார், அதில் முழுக்க அவங்க கண்ட்ரோல், யாரும் சைனாவோட கண்ட்ரோல். அதாவது தெளிவாக இருக்காங்க. எதை விஷயத்தில் இன்னொருத்தர் ப்ரைவேட்டைசேஷனோ இல்லை உலகமயமாக்கலோ அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வருது எந்த இடத்துல நம்ம ஹோல்டு இருக்குது, அதுதான் வெற்றிக்கு காரணம். தாராளமயமாக்கல், பொருளாதார உலகமயமாக்கல் உள்பட அதுக்கு இணங்கி அதுக்கு ஒத்திசைவான பாதையில் சென்று தன்னோட பொது உடைமையை நிலைநாட்டியது சீனாவும் சரி, ரஷ்யாவும் சரி. இந்தியாவில் குறிப்பாக நம்ம மாநிலத்தில் இப்போ நம்ம தோழர் பேசும்போது சொன்னார் ப்ரைவேட்டைசேஷன். இன்றைக்கு தமிழகத்தில் லோக்கல் இஷ்யூ எடுத்துக்கிட்டிங்களா, போராடுகிற சர்வீஸ் செக்டார்ஸ் எல்லாம் பாருங்களேன், டீச்சர்ஸ், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், துணை மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், எல்லாருமே சேவை சார்ந்தவர்கள். எங்கேயாவது ஒரு கார் உற்பத்தி இருக்குது, சாம்சங் பிரச்சனை இருந்திருக்கே, பல்வேறு இதெல்லாம் இருக்குது. அந்தந்த டிஸ்பியூட்டை அதை யூனியன் ஹேண்டில் பண்ணி அது எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதை பார்த்துடுறாங்க. அது பரவலாக இல்லை பாதிக்குது. இப்போ ஹியூண்டாயில் ஒரு பிரச்சனை அல்லது ஒரு கார் உற்பத்தி ஆலையில் பிரச்சனைனா எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, நமக்கெல்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, அவர்கள் வேலை நிறுத்தம்னா நமக்கு பாதிக்கும், நேரடியாக பாதிக்கும். ஆக அந்த விஷயத்தில் இந்த அரசாங்கம் நான் சொல்கிறேன்னா எதில் கவனம் செலுத்துகிறோமோ அதில் கவனம் செலுத்தாமல், எதில் அதுக்கே முக்கியத்துவம் தர தேவை பின்னாடி பார்த்துக்கலாங்கிறதுல அதில் அதிகமாக கவனம் செலுத்துகிறேன். அதுதான் குறையாக நான் எந்த பிரச்சனைகளால் மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுவாங்களோ அதில் கவனம் செலுத்தணும். இஷ்யூவே அதுதான். ஏன் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பெருசாக வருது, ஏன் டீச்சர்ஸ் பிரச்சனை அதிகமாக வருது, ஏன் இடைநிலை ஆசிரியர்கள் பணி தொடர்பான பிரச்சனை அதிகமாக வருது, ஏன் மருத்துவ பணியாளர்கள் பிரச்சனை வருது அப்படின்னா இதுதான் டைரெக்டாக நம்மளை பாதிக்குது. சொன்னதில்லை அந்த கியூ எடுத்துக்கிறேன் நான். அப்போ அந்த விஷயத்தில் தமிழக அரசாங்கம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சொல்கிறாரு போராட்டம் ஏன் அப்படின்ட்டு. ஏன் போராட்டம்? கோரிக்கை வைக்கிறோம், வேண்டுகோள் வைக்கிறோம், பல்வேறு முறையில் அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு வரோம், பலன் இல்லை. கடைசி ரிசார்ட், திஸ் இஸ் த லாஸ்ட் ரிசார்ட், கடைசி முயற்சியாக தான் இந்த போராட்ட காலத்துக்களை தூய்மை பணியாளர்களே இறங்குறாங்க. இன்னொன்று யாரோ தூண்டி விட்டதாக சொல்கிறாரு. பல போராட்டங்களில் பெரும்பாலான போராட்டங்கள் தூண்டுதலால் உருவாக்கப்படுவதில்லை. டவுன்ராரில் கீழ்மட்ட சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க, அடித்தளத்தில் இருக்கிறவங்க, தொழிலாளர்கள்லாம் தூண்டப்பட்டு வருபவர்கள் அல்ல. அவங்க ஏன்னா வலி அவங்களுக்கு உண்டானது.
அதனால தூண்டப்பட்டு வருவதாக சொல்ல முடியும். இது நம்ம என்ன சொல்ல வரோம்னு சிம்பிள் சார். இந்த திமுக அரசாங்கம் மீது என்ன குறைனா, எக்ஸ்ட்ராவாக எதுவும் கேட்கல. இந்த போராட்ட களத்தில் இருக்க அத்தனை பேருமே நீங்கள் தேர்தலுக்கு தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதி அதை நிறைவேற்றுங்கிறது போடும். எங்களுக்கு பெருசாக எதுவும் வேணும் அப்படின்னு யாருமே கேட்கல. மருத்துவ பணியாளர்களும் செவிலியர்களும் இவர் 1000 பேருக்கு செவிலியர்களுக்கு நிரந்தரப்படுத்தப்படாத செவிலியர்கள் நம்பர் சொன்னாரா? அதுக்கடுத்து பேச்சுவார்த்தையில் அது என்ன செய்யலாம்ன்றத மட்டும் ஹைலைட் பண்ண கூடாது, என்ன செஞ்சிருக்கோன்றத பேசணும். சார் நீங்க பேசும்போது அவர் இன்டரப்ட் பண்ணல. ஒரு நிமிஷம் அவர் முடிக்கட்டும். அடுத்து உங்களுக்கு வர மனப்பூர்வமா வரவேற்க. இந்த போராட்டங்களை பொறுத்தவரையில் இன்னும் தூண்டி வருவதில்லை அப்படிங்கிறது ஒன்றும் மட்டும் இல்லை. எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்துவதுன்னா இது ஏன்? இன்னொரு தகவல், இந்த போராட்ட களத்தில் இருப்பவர்களை பற்றி தேர்தல் வந்தால் பல அரசியல் தலைவர்கள், நான் பேரை சொல்ல விரும்பலை, தேர்தல் வந்தால் இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் வரும், அதாவது எதிர்கட்சிகள் தூண்டி விடும் அப்படிங்கிற பார்வை வைக்கிறாங்க. அது தவறு. இந்த போராட்டங்கள் அனைத்துமே நீண்ட காலமாக இருந்து சரியா தலைவர். ஆக நீண்ட காலமாக இருந்ததுன்னா நீண்ட காலமாக உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. கோரிக்கை கூட இல்லை சார், நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க, அவ்வளோதான் இவங்க கோரிக்கை. அதை நீங்கள் பண்ணிட்டீங்களா பிரச்சனை இல்லை, போராட்டத்துக்கான அவசியமே இல்லை. இது தேர்தலுக்காக தொடங்குறது அப்படின்னா நீங்கள் தேர்தலுக்கு வாக்குறுதியை கொடுத்து இப்போ ஏதாவது சலுகை கொடுத்தீங்கன்னா அதுவும் தேர்தலுக்கான பிரச்சனை, அது விவாதம் வரும் இல்லை. தேர்தலுக்காக தான் இந்த போராட்டம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இல்லை நீங்கள் சொல்கிற வாக்குறுதிகள்லாம் திடீர்னு சலுகைகள்லாம் அறிவிச்சிங்கன்னா அது தேர்தலுக்கானதுன்னு நாங்கள் சொல்ல வேண்டும். ஸோ நாங்கள் உங்களை நம்பினோம், ஏன் அந்த நம்பிக்கையை நிறைவேற்றவில்லை? அதுதான் இதுதான் மெயின் கேள்வி. நம்பிக்கை துரோகம் செய்துள்ளீர்கள் அப்படிங்கிறது. அதை நம்பிக்கை துரோகமாக எடுத்துக்கூடாது. இப்போ கேட்டிருக்காங்க பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டலை, அவங்க போராட்டம் பண்ணுறாங்க, திரும்ப வாங்க பேசலான்னு தான் நாங்கள் கூப்பிட்றோம். இதே 4.5 ஆண்டுகள் 10 ஜோன்ல நடந்த ஒரு விஷயம். இது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் போட்ட ஒரு ஆர்டர். இதை ஓவர்லுக் பண்ணி இது எந்த விதத்தில் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணணும்னு அரசாங்கம் அதுக்கான முயற்சியில் இருக்குது. பேச்சுவார்த்தை, அதாவது போராட்டத்தை விட்டுட்டு வாங்க பேச்சுவார்த்தைக்கு திருப்பி வாங்கன்னு தான் கூப்பிட்றோம். இந்த இடத்துல போராட்டம் பண்ணாதீங்க, போராட்டம் பண்ணுறதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது, அங்கே போய் உங்கள் போராட்டம் பண்ணுற இருந்தால் மீண்டும் வாங்க பேசலாம், பேசி இதுக்கான சுமூக உடன்படிக்கை ஏற்படுத்தலான்றது தான் எங்களோட. இப்போ நீங்கள் ஏன் போராட்டம் பண்ணலான்னு நான் கேட்கல. உங்களுடைய சிந்தனை, உங்களோட கோரிக்கை தவறுன்னு திமுக சொல்லுங்க. இல்ல ஆனா நீங்க அதை ஓகே இதை அக்செப்ட் பண்ணிக்கிற திமுக எதிர்கட்சிகள் தூண்டி விடுகிறது, யாரோ ஒருவர் தூண்டி விடுகிறார்கள். இப்போ இந்த இடத்துல இயற்கையா எனக்கு ஒரு கேள்வி வருது. அப்ப அதிமுக ஆட்சி காலத்துல போராடியவர்களை திமுக தூண்டி விட்டுச்சா? நல்ல கேள்வி. அதிமுக ஆட்சியில் இல்ல, 1913 சென்னை மாநகராட்சியில இருந்து 2025 வரலையும் இதுவரையிலையும் மாநகராட்சிக்குள்ள போய் போராட்டம் பண்ணா வரலாறே இல்லை. அவர் ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு அவர் மேற்கோள் காட்டிருக்காரு. உள்ள போய் அதாவது அவர் சொல்றது யார் வேலை பார்க்குறாங்களோ அந்த கம்பெனி கிட்ட போய் நாங்க வந்து போராட்டம் பண்ணலான்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, மாநகராட்சிங்கிறது தூய்மை பணியாளர்கள் மட்டும் வேலை பார்க்குற ஒரு இடம் இல்லை, அங்க எல்லாரும் வந்து போற ஒரு இடம். அந்த ரோடுல நீங்க போராட்டம் பண்றதுக்கு ஒரு இடம் உங்களுக்கு இருக்கு, அங்க போய் செய்யுங்கன்னு தான் சொல்றோம். மீண்டும் அந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு வாங்க பேச்சுவார்த்தைக்கு நம்ம பேசி சுமூகமா ஒரு முடிவு எடுக்கலாம், ஒரு சுமூக உடன்படிக்கை எட்டலாம்ன்றதான் எங்களோட கோரிக்கை. நீங்க கேட்காமலே உங்களை பத்தின சிந்தனைகள் இருக்கிறதுனாலதான் உங்க உடல் நலத்தை பத்தி, உங்க மனநலத்தை பத்தி, உங்க எதிர்காலத்தை பத்தி, உங்களுக்கான குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி எல்லாம் சிந்திச்சு இந்த அரசு செயல்பட்டு இல்ல. நீங்க அந்த இடத்துல இல்ல சார், நீங்க அந்த இடத்தை குறிப்பிட்டு அங்க வந்து போராடுறத இப்ப குறிப்பிட்டு சொல்றீங்க இல்லையா? இப்ப அவங்க ஏதோ வேணும்னே பண்ற மாதிரி நான் யதார்த்தமாக கேட்குறேன். அவங்க என்ன அங்கே வந்துட்டு தலைக்கு காலுக்கெல்லாம் ஏசி வச்சு படுத்துக்கிட்டு அப்படி ஒரு போராட்டமாக பண்ணுறாங்க, வந்து கஷ்டப்படுறாங்க. அங்கே வந்து இப்போ போராடுறவங்களுக்கு இல்லை சார், நான் கேட்குறேன் அவங்க சொகுசா போராடலன்றதுக்காக சொல்ல வரேன். சொகுசா போராடலுக்கு ஏசி வச்சுட்டு படுக்கிறாங்கன்னா அது உள்நோக்கமான கேள்வியா இல்லையா? இது அது இல்லை. இங்க இதை கேட்க மாட்டாங்கன்றீங்களா? இல்லை, நாங்கள் என்ன சொல்ல வரோன்றது கேளுங்க. நீங்க போராட்டம் பண்ணுங்க, உங்கள் சார்பாக நாங்கள் இருக்கோம். நீங்க பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்படிக்கை எட்டப்படலை, அது உண்மைதான். பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை எட்டப்படலை, மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தலாம், எப்படியாவது இந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணணும், இது அரசாங்கத்துக்கு தான் திரும்பக்கூடாதுன்றதுதான் எங்களோட எண்ணம். ஆனால் இதை வேற யாரோட கைட்லைன்ஸ்ல நீங்க பண்றீங்க அப்படின்ற சந்தேகம். நெருக்கடிக்கு காரணம் இந்த அரசு வரும்போது வாக்குறுதி கொடுத்து வந்தது. அப்ப இந்த அரசு முடிய போறதுக்கு முன்னாடி, இந்த ஆட்சி முடிய போறதுக்கு முன்னாடி நம்மளோட கோரிக்கைகளை நம்ம எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து கேட்கலாம். இது ஒண்ணுதான் நோக்கம். நாங்க சொல்றோம், நாங்க உங்க பக்கம் தான் நிக்கிறோம். உங்க பக்கம் தான் நிக்கிறோம். உங்களுக்கான தேவைகள் என்ன இருக்கு, உங்களுக்கான பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு செவி கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தயாரா இருக்கு.
அதை எந்த காலத்திலயும் உங்களுக்கு உங்க பக்கம் நிக்கிறதுக்கு திமுக அரசு தயாரா இருக்கு. ஆனால் நீங்க முரண்படுறீங்க அரசாங்கத்துக்கு எதிராக அப்படின்னா, நீங்க சென்னை மாநகராட்சிக்குள்ள போய் நாங்க போராட்டம் பண்ணுவோம், அதுக்கு கைட்லைன்ஸ் இருக்குன்னு சொல்ற இடத்துல தான் நாங்க முரண்படுறோம். அதை செய்யாதீங்க, வாங்க பேசலாம். நீங்க உங்களோட தியாகத்தை, உங்களோட சேவையை நாங்க மதிக்கிறோம், உங்களோட தியாகத்தை நாங்க மதிக்கிறோம். இரவு பகல் பாராமல் இந்த மாநகராட்சியை தூய்மைப்படுத்துற பணிகளில் நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க, அதை நாங்க மதிச்சு செயல்படுறோம். ஆனால் இந்த பொது வெளியில சட்டம் ஒழுங்குக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு சட்டம் ஒழுங்கு இடத்துல குந்தகம் விளைவிக்கிற மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு அந்த போராட்டத்தை செய்யாதீங்க. தொடர் உங்களுடைய அதாவது பணி செய்யும் வளாகத்திற்குள் போராடுவதற்கு சட்ட உரிமை உண்டு. சாம்சங்ல வந்து வெறும் தொழிலாளிகள் மட்டும் இல்ல, அங்கேயும் ஹெச்ஆர் இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப். சாம்சங் ஒரு பிரைவேட் கம்பெனி. அவர் என்ன சொல்றாருன்னு முதல்ல கேட்கலாம். நீங்க பொறுத்த மட்டும் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் முதல்ல. தொழிலாளி இவர் சொல்றாரு 1913ல இருந்து 2025ல இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடக்கல, இந்த மாதிரி பிரைவேட்டைசேஷனும் நடக்கல, இந்த மாதிரி சர்வீஸை தூக்கி கொடுத்ததும் நடக்கல. ரிப்பன் தொடங்கும் போது என்ன எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்களா? கிடையாது. இப்போ நீங்க புதுசா நீங்க வரலாறு காணாத ஒரு சம்பவத்தை நீங்க பண்ணும்போது நாங்களும் வரலாறு காணாத ஒரு போராட்டத்தை பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு வரும். மொழி போராட்டம் திமுக தூண்டி விட்டுதா? ஈழ போராட்டம் திமுக தூண்டி விட்டுதா? மாநில சுயாட்சிக்கான போராட்டம் திமுக தூண்டி விட்டுதா? நீட் எதிர்ப்பு போராட்டம் திமுக தூண்டி விட்டுதா? விழிப்புணர்வு ஏற்படுத்துது, நாங்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். நீங்க தூண்டி விடுது சொன்னா சொல்லிக்கங்க. என்னைக்கு நீங்க நீதிமன்றத்துல போயிட்டு கொள்கை முடிவுன்னு பேசிட்டீங்களோ, நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சோ, உயர் நீதிமன்றம், அப்ப எனக்கு கோர்ட்ல வேலை இல்லை, ரோட்ல தான் வேலை, மக்கள்கிட்ட தான் பேசணும் நானு. அப்புறம் இவர் சொல்றாரு, இவ்வளவு பேசுறாங்களே, 2021 பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதி அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு கடிதம் கொடுக்கிறார். 10 ஜோனை எடப்பாடி பழனிசாமியை வந்து தனியார் மயப்படுத்தின போது இது தவறு, இது சட்டவிரோதமானது, இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். கடைசி பேராகிராஃப்ல இன்னும் ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, போராடுபவர்கள், தனியார் மயத்தை எதிர்ப்பவர்கள், இந்த தூய்மை பணியாளர்கள் பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள், அதனால் இவர்களது கோரிக்கையை ஆளும் அரசு நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றுவோம்னு சொல்லி அதே மாநகராட்சி வளாகத்துல அன்றைக்கு தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள், அன்றைக்கு சைதை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மா சுப்பிரமணியம் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் புடைசூழ ஒரு பிரஸ் மீட் நடத்தினார். தளபதி ஆட்சிக்கு வந்தால் இந்த நிலை மாறும். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? 10 ஜோன் எங்க கையை மீறி போச்சுன்னு தெரியாதா? அதுக்கடுத்து இதோட நின்னாரா ஸ்டாலின்? கிடையாது. கொளத்தூருக்கு வந்தார், ஒரு பெரிய பெட்டி ஒன்று எடுத்துட்டு வந்தார், அதுக்கு ஒரு பெரிய பூட்டை ஒன்று போட்டு வந்தார். எல்லாரும் வாங்க லெட்டரை போடுங்க, இதெல்லாம் நிறைவேறும்னாரு. ஒரு தூய்மை பணியாளர் போயிட்டு, ஐயா இந்த கடிதத்துல என்ன இருக்குன்னா எங்க பணி நிரந்தரம் இருக்கு, போடுங்கம்மா பெட்டியில, இவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும்னாரு. இதையெல்லாம் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் என்னை விட தோழர் தேர்தல் வாக்குறுதியை மிக அதிகமா படிச்சிருப்பாரு. தேர்தல் வாக்குறுதி எண் 155ல மிக தெளிவா எந்த தேர்தல் வாக்குறுதியிலையும் உடனடியாகன்ற வார்த்தை இருக்காது. நான் படிச்சுட்டு சொல்றேன், எந்த தேர்தல் வாக்குறுதியிலையும் உடனடியா இருக்காது. தூய்மை பணியாளர்கள் அந்த அந்த ஷெட்யூல்ல 3வது கோரிக்கையா இருக்கக்கூடிய பணி, ஊதியம், ஓய்வூதியம், மருத்துவம், உரிமைகள் சார்ந்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும். அப்ப RN ரவி உடனடியாகன்ற வார்த்தைக்கு மேலதான் உட்கார்ந்துக்கிட்டு, அரசமைப்பு சட்டத்துல இருக்க as soon as possible மேலதான் அவர் உட்கார்ந்துக்கிட்டு, நீ எனக்கு பில் அமைச்சா as soon as possible தான் இருக்கு, எப்பத்துக்குள்ள இருக்குன்னு இல்ல அப்படின்னு அவர் ஒரு வேலை பண்றாருல. அந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க? உடனடியாக தான் போட்டேன், என்னைக்கு பண்றேன்னு போட்டேனா அப்படின்னு இவங்க நிக்கிறாங்க. அப்ப இந்த வாக்குறுதி ஏன் கொடுத்தீங்க? தனியார் மையத்தினால என்ன பாதிப்பு கண்ணெதிர்க்க தெரியுது. வாங்க போய் கேட்போம், தனியார் மையத்துல இருக்கக்கூடிய ஊழியர்களை பார்த்து கேட்போம், எத்தனை CL இருக்கு, எத்தனை ML இருக்கு, அவங்களுக்கு என்ன போனஸ் இருக்கு, என்ன பணி பாதுகாப்பு இருக்கு. இப்ப எங்களை வேலைக்கு கூப்பிட்டாங்களே, எங்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு கேட்கிற, பாதிப்புன்னு கேட்கறதெல்லாம் சொல்றேன். இதுவே வந்து நீயே தற்காலிகம், ராம்கியே தற்காலிகம். இவன் என்ன 3 மாசம் ப்ரொபேஷன் பீரியடுக்கு வேலை எடுப்பானா? 3 மாசம் ப்ரொபேஷன் பீரியட்ல வச்சு நான் சரியில்லைன்னா என்ன வேலையை விட்டு தூக்குவானா? 2வது கண்டிஷன் இன்னும் ஆபத்தானது. நான் எங்க கான்ட்ராக்ட் நடத்தினாலும் நான் உன்னை அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணா நீ அங்க போகணும், போய் வேலை செய்யணும். உன் ஊதியத்தை நான் எப்ப வேணாலும் மாத்துவேன். இது 4வது கண்டிஷன். அப்ப ஒரு அரசு ஒன்னட்ட நான் வேலை செஞ்சிருந்தேன், ராம்கி ஆந்திராலையும் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான். அப்ப நாளைக்கு நான் ஆந்திராவுக்கு போய் குப்பா இல்லைன்னுவா, நான் ஆந்திராவுக்கு போகணுமா?
விஜயநகர் பேரரசு காலகட்டமா இது? டெமோக்ரஸி கவர்மெண்ட் சார். இல்லை நீங்கள் சொல்கிற இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இப்போ வேலையில் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சதுனால தான் எங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல 300 பேர் போன பிறகு இந்த கண்டிஷன்ஸை பார்த்துட்டு திருப்பி வந்துட்டாங்க. 13 நாள் சட்டவிரோத போராட்டம்ன்றாருல, நான் முடிச்சிடுறேன் 2 நிமிஷம். 13 நாள் சட்டவிரோத போராட்டம்ன்றாருல, மீதி 137 நாள் என்ன போராட்டம்? 150வது நாள் 13 நாள் சட்டவிரோத போராட்டம். அதுக்கு மேல வரைக்கும் வழக்கு, மொத்தம் 6 பேர் மேல வழக்கு போட்டிருக்கீங்க. தூய்மை பணியாளர் மேல வழக்கு போடல, அந்த அளவுக்கு நன்றி. எங்க 6 பேர் மேல கேஸ், 6 பேர் மேல லேடி போலீஸை அடிச்சோம், மாநகராட்சிக்குள்ள கல்ல விட்டு அடிச்சேன், ஒரு லேடி போலீஸை வந்து விமன் ஹராஸ்மெண்ட் பண்ணலாம் வழக்கு, 8 எஃப்ஐஆர். இப்போ பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், என் மேல 8 எஃப்ஐஆர். பிரச்சனை இல்லை, எதிர்கொள்றோம். நாங்க தானே துணி யூஏபியை கூட போடுங்க சார், பிரச்சனை இல்லை. முடிஞ்சிச்சுல அந்த பிரச்சனை. 13 நாள் சட்டவிரோதமா நாங்க நடந்துட்டோம்ல, எங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டீங்க, நாங்க சட்டபூர்வமா அந்த வழக்கை எதிர்கொள்றோம்ல. 137 நாள் 50 நாளா உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. ஒரு கவுன்சிலர் கூட போய் பேசல. பேச்சுவார்த்தை நடத்த வாங்கன்னு சொன்னது பொய். பொய் நான் சொல்றேன். கோர்ட்ல அமைச்சர் கூப்பிட்டுருக்காரு இல்ல, அமைச்சர் இருங்க முடிக்கிறேன். நீதிமன்றத்துல வழக்கு நடக்கும் பொழுது எங்க சார்பா வழக்காடின குமாரசாமி அவர்கள், மூத்த வழக்கறிஞர் குமாரசாமி அவர்கள், we are having talks with the officials அப்படின்னு சொல்லும் பொழுது உங்க அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் அவர்கள் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தவில்லைன்னு சொன்னார். ரிப்போர்ட் ஆயிருக்கு, ரிப்போர்ட் ஆயிருக்கு. சொன்னோம் போராட்டத்தை கைவிட்டுவாங்க, பேச்சுவார்த்தை நடத்தலாம். அபிஷியலி போராட்டத்தை கைவிட்டுவாங்க, சார் வழக்கே வேற சார். டிவிஷன் பெஞ்ச்ல சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் மேல டிவிஷன் பெஞ்ச்ல அப்பீல் நடக்குது, ரிட் அப்பீல். அந்த அப்பீல் வழக்குல டிசைட் பண்றதுக்கு இன்னும் அட்மிட்டே ஆகல. வழக்கு அட்மிட் ஆனாதான் அடுத்த விசாரணை. ஆமா, அப்ப அட்மிட் ஆகுறதுன்னு நாங்க சொல்றோம் நீதிமன்றத்துல. MS ரமேஷ் அவர் அமர்வு முன்னாடி சொல்றோம், ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கங்க, இன்னொரு தேதி தள்ளி வைங்க, நாங்க அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், ஒரு சுமூக தீர்வு எட்டும்னு நினைக்கிறோம். சொன்னது தொழிலாளர் தரப்பு, அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு சொல்ல, சுமூக தீர்வு ஏற்படுத்தணும்னு சொல்றோம். அப்ப அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் சொல்றாரு, அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நாங்க நடத்தல, இவங்க பொய் சொல்றாங்கன்றாரு. எங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, உங்களுடைய டெப்டி கமிஷனர் ஜெயசீலன் வந்து அங்க கோர்ட்ல நின்றுட்டு மிஸ்லீட் பண்றாரு. இதனாலதான் சொல்றேன், இது பியூரோக்ராட் ரன் கவர்மெண்ட்ன்றோம். ஸ்டாலின் ரன் கவர்மெண்ட் இல்ல, பியூரோக்ராட் ரன் கவர்மெண்ட். உதயச்சந்திரன் தான் சீஃப் மினிஸ்டர், குமரகுருபரன் தான் மேயர், டெப்டி மேயர் வந்து ஜெயசீலன். அடுத்து சொல்றேன், உலக சூழலும் மாறுதுதான், நான் இல்லைன்னு. பெங்களூர்ல எப்படி சார் சித்தராமையா சாதிச்சாரு? இங்க போராடின மாதிரி அங்க போராடினாங்க தூய்மை பணியாளர். ரொம்ப ஒரே காலகட்டம், சேம் பீரியட். அங்க ஒரு கவர்மெண்ட் இருந்தது, காங்கிரஸ் சார், DMK கிடையாது, சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி கிடையாது, அது ஒரு நேஷனல் பார்ட்டி. அந்த பார்ட்டி பண்ணுச்சு, சித்தராமையா பண்ணாரு. ஸ்டாலின் பண்ண வேண்டியதை சித்தராமையா பண்றாரு. ஸ்டாலின் எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, 7 அம்ச திட்டம் அறிவிச்சேன்றாங்களே. இன்னைக்கு நான் கூப்பிடுறேன், 1953 பேரை கூப்பிட்டுட்டு நான் அறிவாலயத்துக்கு போறேன், இல்ல அவங்க சொல்ற தாட்கோக்கு போறேன், ஆளுக்கு 10 லட்சம் லோன் கொடுக்க சொல்லுங்க. எங்களை கொடுக்க மாட்டாங்க. ஏங்க சும்மா ஹம்பக்குங்க அது. எங்களை வந்து தூய்மை பணியில இருந்து வர விரும்புறவங்களுக்கு 10 லட்சம் லோன் தரான்றாங்களா? நான் என்ன சொல்றேன், நாளைக்கே அறிவிங்க. இன்னைக்கு யார் யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ எல்லாருக்கும் 10 லட்சம் லோனு, விருப்பப்பட்டா வாங்குங்க, இல்லைன்னா இதே குப்பா இல்லைங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் வாங்குறாங்க, எத்தனை பேர் குப்பாடுறாங்கன்னு பார்ப்போம். ஸ்கூல் எஜுகேஷன் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி இல்லையா? அது புதுசா கொண்டு வந்தீங்களா? அடுத்து இன்சூரன்ஸ் ஸ்கீமு. இத்தனை நாள் இந்த 7 அம்ச திட்டம் எப்ப அறிவிக்கிறாங்கன்னா 13வது நாள் இவர் கூலி படம் பார்த்துட்டு இருக்கும்போது, ஸ்டாலின் அவர்கள் கூலி படம் பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்தில் எங்களை அடித்து துன்புறுத்தி இரத்த காயம் ஏற்படுத்திய பிறகு, மறுநாள் வலைதளங்கள் இந்திய அளவுல பெரிய பேசு பொருளான பிறகு இந்த 7 அம்ச திட்டத்தை அறிவிக்கிறாங்க. இன்னொன்னு, கார்கில் நகர்ல வீடு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அது இல்லையா இதுக்கு முன்னாடி? அது சுற்றுச்சூழல் முன்னாடி கார்கில் நகர் முடிச்சிடுறேன். ரெண்டே பாயிண்ட் முடிச்சிடுறேன். கேட்காமல் செய்ததுன்றார்ல, அது பொய். 13 நாள் போராட்டம் ஏற்படுத்திய விளைவாக, தாக்கத்தின் விளைவாக செய்தார்கள். அப்புறம் லைம்லைட்ன்றார்ல, போராட்டம் பண்றதுன்றதே அந்த பிரச்சனையை மக்கள் முன்னிலையில கொண்டு வரணுன்றதுக்கு தான். நாங்க லைம்லைட்ல வர பார்க்காம நாங்க என்ன அறிவாலயத்துக்கு புறவாசல் பின்னாடி நிக்கணும் நான் பார்ப்போம்? லைம்லைட்டுக்கு வரணும்னு தான் பார்ப்போம். அந்த போராட்டம் பேசு பொருள் ஆகணும்னு தான் நினைப்போம். கடைசியா ஒண்ணு முடிச்சிடுறேன். ஏன் தேர்தல் நேரம்னு மீண்டும் கேட்கறாங்க. 4 வருஷம் ஏன் தேர்தல் நேரத்துல தானே வாக்குறுதி கொடுத்த? அப்ப தேர்தல் நேரத்துல தான் கேட்க முடியும். தேர்தல் நேரத்துல கொடுத்த வாக்குறுதிய
தேர்தல் நேரத்துல தான் கேட்க முடியும். பேச்சுவார்த்தை நடத்தல சேகர் பாபு என்கின்ற பண்ணையார், அமைச்சர் கிடையாது அவரு, நான் கடுமையா சொல்றேன். சேகர் பாபு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஒரு பொறுப்பு, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் போல நடந்துக்கல. அவர் ராம்கியினுடைய ஏஜென்ட், சூப்பர் ஏஜென்ட். அவருக்கு அசிஸ்டன்ட் ஏஜென்ட் வந்து குமரகுருபரன் IAS. குமரகுருபரன் பொண்டாட்டி இருக்கிற ஒரு கம்பெனி 30 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் எடுக்குதுங்க. இதை பத்தி தரவு அடிப்படையில் ஆதாரபூர்வமா சொல்லிட்டு இருக்கேன். என் மேல வழக்கு போடுங்க. இல்லைன்னா இல்லை, நான் 2 தரப்பு பாயிண்ட்டு சொல்ல வரேன். போராட்டம் நடத்துறீங்க, நல்லதுதான். போராட்டத்துக்கு பின்னாடி யார் தூண்டி சொன்ன அரசியலை நான் ஏற்கலை. ஏனென்றால் இதே போராட்டம் நடத்திய பல்வேறு தரப்பினருக்கு ஆதரவாக அங்கே இருந்த மு.க. ஸ்டாலின் என்ன தெரியுமா சொன்னார்? மருத்துவ பணியாளருக்கு, நீங்க ஏன் உங்களை வருத்திக்கிறீங்க, வருத்தாதீங்க, போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்லி சொன்னதுனால எதிர்கட்சி தலைவர் அப்போ சொல்லிட்டு, நாங்கள் விரைவில் ஆட்சிக்கு வரும்போது உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றுறோம். இஷ்யூ என்னன்னா, நீங்கள் உங்களை நம்பி நாங்கள் போராட்டத்தை கைவிட்டுட்டோம், நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது பரல, அந்த ஆதங்கம் தான் வெளிப்பாடு ஒன்று. ஆனால் போராட்டத்தை பொறுத்தவரையில் இங்கே தான் நடத்தணும், அங்கே தான் நடத்தணுங்கிறது பொதுவான கருத்தாக இருந்தாலும், கலைஞர் சமாதியில் போய் போராட்டம் நடத்தினாங்கன்னு தகவல்கள் படிக்கிறோம். அது ஏற்புடையதில்லைங்கிறது 2 பார்வை, 2 தரப்பில் இருக்கிற விஷயத்தை சொல்கிறோம். ஆனால் ஒரே ஒரு தகவல், போராட்டம் நடத்தியவர்களை நீங்கள் எப்படி அப்புறப்படுத்துறீங்க? நாங்கள் பத்திரிகையாளர் கூட போராட்டம் நடத்திய சம்பவங்கள் உண்டு. காலையில் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிடுவாங்க, சில நேமெல்லாம் பதிவு பண்ணிப்பாங்க, ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சுருவாங்க, லஞ்சு எல்லாம் கொடுப்பாங்க, சாயந்தரம் விட்டுருவாங்க. இதை நடந்திருக்கேன். ஆனால் 2 நாட்களாக 4 இடங்களில் படித்ததை சொல்கிறேன். டீசல் தீர்ற வரை வாகனத்தில் சுற்றி வந்தாங்க, கிளாம்பாக்கத்தில் விட்டுட்டாங்க, வெளியூரில் விட்டுட்டாங்க. எங்கே போகிறதுன்னு யாருக்குமே தெரியாது. தூய்மை பணியாளர் சொன்னது, நாங்கள் எங்கே போகிறது எங்களுக்கே தெரியும். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் நட்ட நடுவில் விட்டு போறாங்க. இந்த மாதிரியான நீங்கள் போராட்டம் தோட சொல்கிறது, இப்போ நீங்கள் போராடாதீங்க, பேச்சுக்கு வாங்கன்னு சொல்கிறது நல்ல அணுகுமுறை. ஆனால் நீங்கள் போராட்டம் நடத்தியவர்களை எப்படி கையாண்டீர்கள், அந்த கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் விஷயம் எல்லாத்தையும் விடுவோம் சார். எதுக்கு சார் கான்ட்ராக்ட் கொடுக்கணும்? பொருளாதாரத்தில் முதலிடம்னு மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிக்கிறார். அப்புறம் எதுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க? நீங்கள் தான் பரம வெல்த்தி ஸ்டேட் ஆச்சே. நான் ஒத்துக்கிறேன், நான் ஏற்கிறேன், மறுக்கவே இல்லை. இந்தியாவிலே பெஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு ஒத்துக்கிறேன். ஆனால் ஏன் இன்னும் அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க? ஏன் பணியிடங்களில் நிரப்பலை? ஏன் உங்களை ரெகுலரைஸ் பண்ணலை? எல்லா தரப்புறேன். நான் தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்லை, டீச்சர்ஸு, மெடிக்கலில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் புதுசாக மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறேங்க. ஆனால் ஸ்டாக் இல்லை. சேவை, இந்த மாதிரி சேவை கொடுக்குற சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒரு நிரந்தர பணியாளர்கள் நியமிப்பதன் மூலமாக அவங்கள கையாளுற வகையில், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற வகையில் நிதி பிரச்சனைன்றது இருக்கிறதா பார்க்குறீங்களா? கான்ட்ராக்ட் கொடுத்தாதான் நிதி இழப்பு, கான்ட்ராக்ட் கொடுத்தாதான் நிதி இழப்பு. பொருளாதாரத்தில் முதலிடம்னு சொல்கிறீங்க, அப்போ நிதி பிரச்சனைன்னு ஏன் சொல்கிறீங்க? ஏன் பொங்கல் பரிசுக்கு 5000 ரூபா, 3000, 2000, 1000 அறிவிக்கவே இல்லையா? இந்த கேள்வி இருக்குல்ல. ஒரு பக்கம் நீங்கள் பொருளாதாரத்தில் முதலிடம், அப்புறம் 2 பக்கம் யாராவது கேட்டால் இல்லை. ஏன் இந்த முரண்பாடு எங்கே வந்திருக்குது, எங்கே ஓட்டை, அதை கவனிங்க. அதுதான் நம்ம அரசாங்கத்துக்கு விடுக்கிறது. ஒரு ஏகப்பட்ட முரண்பாடுகள், அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை 2 பேரும் வச்சுருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இப்போது ஆளும் அரசு இருக்குது. இப்போ அதனுடைய பிரதிநிதியாக இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. என்னதான் பிரச்சனை அரசுக்கு? நீங்கள் இன்னொன்று குறிப்பிட்டீங்க, நான் போராடுறவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும், மக்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும். ஆதரவாக இருக்கிறவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றினா அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட போகிறாங்க, அவ்வளோதானே. இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுறதுக்கு நிர்வாக சிக்கல் இருக்குது. அதுக்கு பேச்சுவார்த்தையில் அதை சரி பண்ணலாம்னு நாங்கள் சொல்கிறோம். இல்லை, அந்த நிர்வாக சிக்கல் தான் என்ன சார்? அதை ஓப்பனாவது சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புரிதல். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி பீரியடில் ஆரம்பித்த பிரச்சனையை உடனே அந்த ஸ்பாட்டில் நீங்கள் திமுக கவர்மெண்ட் பக்கம் எல்லாத்தையும் தள்ளுறதுங்கிறது தான் எங்களோட. சார் 4.5 வருஷம் ஆயிடுச்சு சார். 4.5 வருஷம் ஆயிடுச்சு, ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனை எப்படி நிர்வாக ரீதியாக அணுகிறதுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் கொடுத்த கான்ட்ராக்ட், இப்போ சொல்லும்போது 10 வருடம் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம், கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறதுக்கான அதிகாரம் இன்னும் அரசாங்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் 10 வருடம் உங்களுக்கு 10 வருடத்துக்கான 10 வருடத்து கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாலும் ஏற்கனவே 10 ஜோனில் கொடுத்துருந்த ஊழியர்கள் எங்கே பாதிக்கப்பட்டாங்க, எந்த அடிப்படையில் அவங்க போராட்டத்துக்கு வந்தாங்க? இல்லை, அவங்க போராடலை, யாருமே அவங்க புதுவெளிக்கு வரலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, அவங்க அதை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் போராடுறீங்க, உங்கள் போராட்டத்தில் உங்களுக்கு வாங்க, இப்போ நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம், இது ஒரு சுமூக தீர்வு ஏற்படுத்தலான்றதை எங்களோட கேள்வி. இப்போ நாங்கள் மொழி உரிமையை திமுக ஆதரிச்சுதா போராட்டம் பண்ணாங்க, மாநில சுயாட்சிக்கு எதிராக திமுக போராட்டம் பண்ணிச்சு, அப்போ அதெல்லாம் பின்னணி இருந்துச்சா, திமுகவை தூண்டி விட்டுச்சா? இயல்பாக நடந்த போராட்டம் திமுக கையகப்படுத்துச்சுன்னு தோழர் சொன்னார். அப்படி இல்லை, அது பொது பிரச்சனை. இது ஒரு மக்கள் மாநகராட்சியில் வேலை செய்கிறாங்க, ஊழியர்கள், அவர்கள் சார்பாக நடக்கிற பிரச்சனை. நான் சொல்கிறேன், 1 by 1 வரேன், நான் சொல்கிறேன், அதை நான் இழிவுபடுத்தலை, நீங்கள் மடைமாற்றம் செய்யக்கூடாது. நான் அந்த பிரச்சனைக்கு நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம், நாங்கள் வாங்க பேசலான்னு தான் சொல்கிறோம் மீண்டும்.
ஆனால் யாரோ 2 பேரோட குரலா நீங்க செயல்படுறீங்களோன்ற மாதிரி அரசாங்கத்துக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறீங்க. நீங்க வாங்க பேசலாம், மீண்டும் சொல்றோம், வாங்க பேசுவோம். இந்த பிரச்சனைக்கான தீர்வு இப்ப எங்களுக்கு அரசாங்கத்துக்கு என்ன தேவை இருக்கு? இதுல ஒரு ப்ராப்ளம் இல்லாம இருந்ததுன்னா, இப்படி ஒரு பிரச்சனை வந்து போராட்டம் இல்லாம இருந்தா அரசாங்கத்துக்கும் அது நிம்மதி தான். ஏன்னா மக்கள் இப்ப சம்பந்தமா போராடுறாங்க, அவர்களுக்கு சினிமா பாணியில எங்க கூட்டு போய் எல்லாம் விட்டு விட்டாங்க அப்படின்றாரு அண்ணன். அப்படிலாம் படிச்சதை அது நீங்க தினமலர் மாதிரி பத்திரிகையில மீண்டும் மீண்டும் எழுதுறாங்க. ஆனா அப்படி எதுவும் நடக்கவே இல்லை. சாட்சி நான் அவர் நிறைய விஷயங்களை ஆதாரத்தோட சொல்லியிருக்கிறாரு. அப்படி நடக்கல. களத்துல இருந்திருக்காரு, போலீஸ் கிட்ட அடி வாங்கி இருக்காரு. அவர் சொல்றாரு, நீங்க கேளுங்க, நீங்க உங்களை யாரும் இங்க அரெஸ்ட் பண்ணி வைக்கல. உங்க காயந்திரம் அரெஸ்ட் பண்ணி சாயந்திரம் விடுறதுனா நீங்க அவ்வளவு பேரையும் ஒரு இடத்துல நீங்க அசம்பிள் பண்ற அளவுக்கு பிளேஸ் இல்லாதனால நீங்க கொஞ்சம் தள்ளி விட்டுருப்பாங்க. இவ்வளவுதான் நடந்திருக்கும். அத மண்டபங்கள்ல அடைக்கிறீங்க, ஒரு இடத்துல அடைக்கிறீங்க, அங்க இருக்கிற பாத்ரூம்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற செவிலியர்களை கூட்டிட்டு போய் அடைக்கிறீங்க, அங்க இருக்க பாத்ரூம்ஸ் எல்லாம் பூட்டி வைக்கிறீங்க சார். அது அரசாங்கம் மனிதாபிமானமற்ற செயல் சார். அரசாங்கம் செய்யுதா? அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? இதெல்லாம் ஒரு பெரிய அங்க இருக்கிறவங்க குற்றச்சாட்டுகளை சொல்றதுதான், போராடுறவங்க சொல்ற விஷயம். போராட்டத்துல ஒரு வடிவம் கட்சிகள் சொல்லல, போராடுறவங்க சொல்றாங்க. ஒரு வடிவம். நீங்க அப்படிலாம் அவங்களுக்கு உணவு பொட்டலங்கள் வர்றதை தடுக்கிறீங்க. முக்கியத்துவம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நானும் இதை கொச்சப்படுத்தல. இது தவறுதான் அப்படி நடந்திருந்தா. ஆனால் அப்படி நடந்ததுக்கான எந்த விதமான தரவும் இல்லை. இது பொதுவா போராட்டக்காரர்கள் சொல்ற இருங்க. அந்த கஷ்டத்தை அனுபவிச்சவங்க வந்து சொல்றதை தாண்டி உங்களுக்கு இன்னும் என்ன ஆதாரம் வேணும் சார்? நாங்க திருப்பி சொல்றோம், நீங்க போராட்டமே பண்ண வேண்டாம், பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு தான் நாங்க சொல்றோம். பேச்சுவார்த்தைக்கு வாங்க, பேசி சுமூக உடன்பாடு ஒரே வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அடுத்து 2ஆம் கட்டம் அவர்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போலதான் இன்னைக்கு தூய்மை பிரச்சாரத்துக்கு அதான் நடக்கும். வாங்க, பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக உடன்பாடு. சரி, இந்த நிலைமைக்கு அப்புறமாவது அடுத்த கட்ட பணி நியமன ஆணைகளை கொடுப்பதற்கான ஒரு டார்கெட் டேட்னு ஃபிக்ஸ் பண்ணி சொன்னீங்களா? நான் சொல்றேன், இது எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்களுக்கான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். இது அமைச்சர் சொன்னாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடின்னு சொன்னாரா? இல்ல, நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப அமைச்சர் சொல்லணும்ல, முதல்வர் சொல்லணும்ல. நீங்க அவரே பண்ணையார்ன்றாரு. அவரு எப்படி அவர் சொல்ற நம்ம சொல்றது கேட்பாரு? சொல்லுங்க. சார் பாபு பண்ணையார்ன்றாரு அமைச்சர். அப்புறம் நீங்க பேச்சுவார்த்தைக்கு அப்ப இதோட வெளிப்பாடு என்ன? பேச்சுவார்த்தைக்கு இல்ல, நீங்க ஜனநாயகபூர்வமாக அணுகலன்றதுதான் அதோட வெளிப்பாடு. ஜனநாயகபூர்வமா இந்த பிரச்சனை நீங்க எடுத்து போறது தயாரா இல்ல. நீங்க போராட்டம் பண்றது மட்டும் தான் எங்களோட குறிக்கோள். போராட்டத்தின் மூலமா எட்ட முடியும் நீங்க நம்புறீங்க. அப்படி எந்த பிரச்சனையும் முடியாது. சரி, நீங்க அப்படி சொல்றீங்கன்னா இன்னொரு பொதுவான குற்றச்சாட்டு, ஜனநாயகபூர்வமான பிரச்சனைகள் ஜனநாயகபூர்வமா அணுகிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு பொதுவான குற்றச்சாட்டு ஒன்று சொல்லிடுறேன், அரசு மேல இருக்கிறது. அரசுக்கு இதுல நிரந்தர தீர்வு காண்பதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அது நோக்கம் அல்ல. இப்போதைக்கு போராடுறவங்கள வீட்டுக்கு அனுப்பணும், அது மட்டும்தான் நோக்கம். அதுக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ யார் சொன்ன இந்த கருத்துக்கள் இல்லைன்னு மறுக்கிறீங்களா? இந்த கருத்துக்கள் இல்லைன்னு மறுக்கிறீங்களா? எந்த அரசாங்கம், நாங்க இப்ப விட்டு டிஎம்கே கவர்மெண்ட், இப்ப மோடி கவர்மெண்ட்ல விவசாயிங்க வந்து பஞ்சாப்ல போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை. அவங்க சட்டத்தை திரும்ப சொல்றேன். அந்த மாதிரி இங்க நடக்கல. இப்ப யாருமே கண்டுக்காத மாதிரி பண்ணல. நீங்க உங்களை போராட்டத்தை நாங்க அட்ரஸ் பண்றோம், வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலான்றோம். வழக்கு இப்ப நீங்க பேச்சுவார்த்தை நடத்தல, அவர் அமைச்சரே வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அபாண்டமான குற்றச்சாட்டா போடுறாரு அந்த தோழர். நாங்க என்ன சொல்றோம், இந்த பிரச்சனைகள் தீர்வு காணப்பட வேண்டியதுதான். நீங்க எந்த அரசாங்கமும் எந்த மாநில அரசாங்கமும் சரி தனக்கு ஒரு களங்கம் விளைவிக்கிற விஷயத்த என்கரேஜ் பண்ணாது. அது மாநில அரசாங்கத்தோட வேலை இல்லை, மக்களுக்கானது தான் அரசாங்கம். மக்கள் பக்கம் தான் நிற்கும் அரசாங்கம். ஆனால் இந்த மக்கள் வந்து போராட்டத்துக்கு கைவிட்டுட்டு பேச்சுவார்த்தைக்குள்ள வரணுன்ற எண்ணத்தை இங்க இருக்கிற சில போராட்டக்காரர்கள் அந்த மக்களுக்கு அந்த எண்ணத்தை ஏற்படுத்தவே கூடாதுன்றது குறியா இருக்காங்க. எங்க பேச்சுவார்த்தை நடத்தினா பிரச்சனை சால்வ் ஆயிடும், பிரச்சனை சால்வ் ஆனா நமக்கான அங்க இடம் இருக்காதுன்ற ஒரு கவலை தான் அவங்களுக்கு இருக்கு. பிரச்சனை எப்படி எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி பெருசு பண்ணி விடணும், இதுதான் அவங்களோட எண்ணம். ஒருத்தரோட பேச்சை கேட்டுக்கிட்டு செயல்படுற அளவுக்கு தான் அவங்க இருக்கிறாங்கன்னு இப்ப நீங்க போராடுறவங்கள கொச்சப்படுத்துறீங்களா? அவங்களுக்கு சுயமா சிந்திக்கிற இது இல்லையா? அப்படி இல்ல, நாங்க சொல்றோம், நாங்க அட்ரஸ் பண்றோம், வாங்க பேசலான்றோம். நீங்க அப்படி இருக்கீங்களோன்ற கவலை எங்களுக்கு இருக்கு. 4 பேர் அவங்கள தவற வழி நடத்துறாங்களோன்ற கவலை எங்களுக்கு இருக்கு. அவங்களை கொச்சப்படுத்தல, வாங்க பேசலாம். இப்ப நீங்க மீண்டும் அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு தயாரே இல்லை அப்படின்னு நினைச்சதுன்னா அரசாங்கம் கைது பண்ணலாமே, கைது பண்ணி எல்லாத்தையும் பர்மனண்டா உள்ள வைக்கலாமே. தேவையில்லையே அது அரசாங்கத்துக்கு ஒரு சுமூக அரசாங்கம் தான் நடத்தணுன்றது எண்ணம். அவர்களோட கோரிக்கையை அட்ரஸ் பண்ணணும், அவர்களுக்கான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி கொடுக்கணுன்றதான் அரசாங்கத்தோட கவலை. நீங்க ஒரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து மாநில அரசாங்கத்தோட கண்ட்ரோல் இல்லாமல் ஏன் வெளியில் அவுட் சோர்சிங் கொடுக்குறாங்க, சைனாவில் இல்லைன்னு அதெல்லாம் நீங்க அந்த பிரச்சனைகள் நாங்கள் அட்ரஸ் பண்றோம். மீண்டும் நீங்க நிர்வாக சிக்கல் இருக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழனிசாமி ஆட்சியிலிருந்து இந்த பிரச்சனை இருக்கு. இது உடனே ஷார்ட் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு நிர்வாக சிக்கல் இருக்கு. இது மீண்டும் அட்ரஸ் பண்றோம், இதை சரி பண்ணி கொடுக்குறோன்றதா. சரி பண்ணணும்னா நீங்க தனியாருக்கு கொடுத்த இதுல இருந்து குறைச்சிட்டுல வரணும். நீங்க இன்க்ரீஸ்ல பண்றீங்க, எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. அதை படிப்படியா மீண்டும் இப்ப நீங்க இந்த போராட்டத்தோட விளைவா என்ன நடக்க போகுது? இது போராட்டத்தை பெருசுன்னு நினைச்சிருக்கீங்க. நாங்க சொல்றோம், இந்த பேச்சுவார்த்தை விளைவா இது அவங்க இந்த மக்களுக்கான தீர்வா தான் போய் அமையும்.
இந்த பேச்சுவார்த்தைக்கு வாங்க, இதுக்கான மக்களுக்கான தீர்வா இது மக்களுக்கான மிக எளிமையான தீர்வா இது அமையும். ஓகே ஓகே, நான் நிறைவு கருத்துக்கு வந்துடுறேன். இதில் நான் நிறைவு கருத்தில் உங்களோட பாயிண்ட். அதாவது மீண்டும் மீண்டும் சொல்றாரு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைன்றாரு. 13 நாள்ல 16 சுற்று பேச்சுவார்த்தை நடந்தது. 16 சுற்று பேச்சுவார்த்தைகளும் ஓரடி கூட பின்னால் அரசாங்கமும் போக தயாராக இல்லை. எங்கள் உரிமையை விட்டு தர நாங்களும் தயாராக இல்லை. நாங்க பர்மனன்சி கூட இல்லை கேட்கல. 31/7/2025 எங்க பணி நிலைமை என்னவாக இருந்ததோ அந்த பணி நிலைமையில் எங்களை தொடர விடுங்கள், NULM ஸ்டாஃபா தொடர விடுங்க, எங்க பணி நிரந்தரத்தை நாங்க ட்ரிபியூனல்ல பாத்துக்கிறோம், தூய்மை பணியாளர் பொறுத்த மட்டும். அதுக்கப்புறம் இவர் சொல்லக்கூடிய சேகர் பாபு என்ன இப்படி சொல்லிட்டீங்களேன்றீங்க. அவர் தான் சொன்னார், அவர் மொழி இன்டரப்ஷன். இது உங்க தகவல்ல நீங்க ஆசிரியர் போராட்டம் செவிலியர் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி சொல்லுங்க. ஆசிரியர் போராட்டம் செவிலியர் போராட்டம் எல்லாத்துலேயும் 311 தேர்தல் வாக்குறுதி. அதுல என்ன சொல்லுது ஆசிரியர் போராட்டத்தை பத்தி, ஆசிரியர் பிரச்சனைகளை பத்தி? இன்னைக்கு தமிழ்நாடு கல்விக் கொள்கைன்றாங்க, அதுல கல்வியை பத்தி எங்கன்னா பேசியிருக்காங்களா? கல்வியை தனியார் மயமாக்குறத பத்தி தான் பேசுறாங்க. மோடியினோட கல்விக் கொள்கையா இருக்கட்டும், ஸ்டாலினோட கல்விக் கொள்கையா இருக்கட்டும், மொழியாக்கம் மட்டும் தான் நடந்திருக்கு. மற்றபடி வேற எந்த மாற்றமும் நடக்கல கல்விக் கொள்கையை பொறுத்த மட்டும். ஒரு லெபார்டரி இருந்திருக்கு ஸ்கூல்ல, அந்த லெபார்டரி பயன்பாட்டில் இல்லைன்னா உடனே அதை கேரேஜா மாத்திடுவீங்களா, ITIயா மாத்திடுவீங்களா? எப்படி சார்? MG ராமச்சந்திரன் பண்ண ஒரே ஒரு நல்ல வேலை பியூசின்றதை வந்து ரத்து பண்ணிட்டு +1 +2ன்னு கொண்டு வந்தார் 10th அடுத்து. அதனால தமிழ்நாட்டோட GER எவ்வளவு வளர்ந்தது? அது ஒரு பெரிய தாக்கத்தை. இல்ல கல்விங்கிறது ஒரு கல்வியால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்றத பேச்சு கருத்து இவர் சொல்ற அதே ஸ்டேட்மெண்ட்ல கல்வி வந்து பின்தங்கி போயிருக்கணும் இல்லையா? கல்வி பின்தங்கி போயிருக்கணும்ல. கல்வி எப்படி வளர்ந்துருக்கு? கல்வி எப்படி தமிழ்நாடு வளர்ந்துருக்கு? இப்ப இல்ல ரெண்டு ஆட்சிகளுமே அதை பண்ணிருக்காங்க, மறுக்கல. அவரு ஒரு நகர்வை சொல்றாரு, முடிக்க விடுங்க. கொண்டு போறதன் விளைவு என்ன ஏற்படும்னா, 10th அடுத்து அவங்க ITI +1 +2 தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக ITI போவதற்கான அபாயம் அதிகமா இருக்குன்றோம். +1 +2ல கிடைக்கக்கூடிய காமர்ஸ் சம்பந்தமான, அறிவியல் சம்பந்தமான, புவியியல் சம்பந்தமான ஒகேஷனலா கொண்டு வாங்க +1 +2ல. அது யாரும் தடுக்க போறது இல்லை. ஒகேஷனல் +1 +2ல கொண்டு வாங்க. 18 வயது வரை பின்லாண்ட்லயே கிடையாது. நீங்க காட்டக்கூடிய பின்லாந்து மாடல்ல தொழிற்கல்வி 17 வயது வரை அவங்க தரது கிடையாது. பின்லாண்ட்ல தரது கிடையாது. யாரை ஏமாத்துறீங்க? இந்த கவர்மெண்ட் மீண்டும் மீண்டும் பொய் சொல்லுது. MK ஸ்டாலின் என்ன பொய் சொன்னாரு? தனியார் மயம் பார்க்கிறோன்னு, ரூட்ஸ் எல்லாம் தனியார் மயம் படுத்துறோம்னு சொன்னார். உடனே கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல இருந்து, விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு வந்த உடனே இல்ல தனியார் ஆக்கல போக்குவரத்து துறையானாங்க. ஆனா இன்னைக்கு 1500 பேருந்துகள் தனியார் பேருந்து MTC மாநகர போக்குவரத்து கழகத்துல ஓடுது. 2032க்குள்ள 7500 பேருந்து ஓட போகுது. முழுக்க தனியார் மயமாக போகுது. ஏற்கனவே 1500 விடியல் பேருந்துகள் இருந்த இடத்துல இன்னைக்கு 1150 விடியல் பேருந்துகள் தான் இருக்கு. தரவுகள் அடிப்படையில சொல்றேன். நீங்க வாங்கின 1000 பேருந்துகள்ல 180 கிலோமீட்டருக்கு பணம் கட்டியிருக்கீங்க. 80 கிலோமீட்டர் டெட் டிராவல், அதாவது ரைட்டு லெஃப்ட்னு ஓட்டுறோம்ல, அதுதான் டெட் கிலோமீட்டர்ஸ்ன்றாங்க. இப்போ டிப்போக்குள்ளேயே விடுறதுக்கு 100 கிலோமீட்டர் ஓட்டினா ஒரு 1% டெட் கிலோமீட்டர் வராங்க. 100க்கு 1% டெட் கிலோமீட்டர் வரும். இல்லை 2 ஃபர்ஸ்ட் கேஸ் 10%னா கூட 100 கிலோமீட்டர் ஓட்டினா 110 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் டெட் லேபர் வந்தாலே ஓகே. எப்படிங்க 80 கிலோமீட்டர் ஒரு பேருந்துக்கு டெட் கிலோமீட்டர் வரும்? ஏன் தனியார் மயம் விடுறாங்கன்னு கேட்டீங்களா? இந்த 80 கிலோமீட்டர் டெட்டுக்கு கவர்மெண்ட் பணம் கட்டியிருக்குல்ல, சில ஆயிரம் கோடி. அந்த சில ஆயிரம் கோடியில சிவசங்கர்ல இருந்து, MK ஸ்டாலின்ல இருந்து, இந்த வேர்ல்டு பேங்க்ல இருந்து அதை எடுத்த கான்ட்ராக்டர் வரைக்கும் பங்கு போகும். இன்னைக்கு ராம்கீல எது செலவு குறைப்பு? ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரத்தோட சொல்றேன், வழக்கு போடுங்கன்றேன். இதுக்கெல்லாம் வழக்கு போடுங்க. புளியந்தோப்பு மோகன் இப்படி இப்போ யூடர்ன் ஒரு பெரிய சேனல் வச்சிருக்கீங்களா? ஃபேக்ட் செக் பண்ணுங்க. ஒரு பேருந்துக்கு 100 கிலோமீட்டர் ஓட்டினா எத்தனை கிலோமீட்டர் டெட் லேபர் வரும் சொல்லுங்க சார். விடியல் பேருந்து எண்ணிக்கை வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து நீங்க தனியார் பேருந்து வாங்கின பிறகு குறைஞ்சிருக்குன்ற. நீங்க பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டதுதான் சரி. நீங்க டிஜிட்டல் போர்டுக்கு மாத்தினது தப்பு. விடியல் பேருந்துன்னு போட்டீங்க, அது எல்லாமே விடியல் பேருந்தாவே நடக்குதா? இது எல்லாம் ஹம்பக்கு. 22% பள்ளி மாணவர்கள் மாநகர போக்குவரத்தை நம்பி இருக்கிறாங்க. அப்ப நீங்க இது எல்லாமே வந்து சமூக நீதி இல்லைன்ற. கடைசியா ஒண்ணு சொல்யூஷன் என்னன்னா, நீங்கள் சமூக நீதி பேசுகிறீர்களா அல்லது கார்ப்பரேட் நிதியை பேசுகிறீர்களா? மீண்டும் மீண்டும் ஒரே குற்றச்சாட்டை சொல்கிறேன். பொருளாதார கொள்கையில் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கமா ஃபுல் ஸ்டாப் வித்தியாசம் கூட இல்லை. பண்பாட்டு தளத்தில் மட்டும்தான் அவங்க கிட்ட வித்தியாசம் இருக்கு. பாக்கி சார், உங்களோட நிறைவு கருத்து சார். இந்த தூண்டுதல் தமிழ்நாட்டு மக்கள் யாராலும் தூண்டப்பட்டு போராட்ட களத்தில் இறங்க மாட்டாங்க என்பதற்கு ஒரு உதாரணம் திருப்பரங்குன்றம். நான் விரிவாக சொன்னால் அது சென்சிட்டிவ் இஷ்யூ ஆகும்.
எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, நடக்கலை. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு சென்சிபிள் பர்சன், நாட் சென்சிட்டிவ் பர்சன். அதனால் தூண்டுதலுக்கு பின்னாடி எதுவும் இல்லைங்கிறது ஒன்று. ரெண்டாவது, 2018 எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் செவிலியர் இந்த பணி நிலைமை குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்தது திமுக அரசு உச்சநீதிமன்றத்தில். அப்போ நீங்கள் என்ன, ஆர் யூ ஃப்ரெண்ட்லி டு த ஒர்க்கர்ஸ் என்ற கேள்வி, அவ்வளோதான். சார் உங்களோட நிறைவு கருத்து. இப்போ இதில் சொல்யூஷன் என்னதான், அரசு என்னதான் எடுக்க போது, இதை சொல்லி பேச்சுவார்த்தைக்கு தயார், மக்களுக்கு என்ன சொல்லி முடிக்கிறீங்க, அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறது. 22% விழுக்காடு மாணவர்கள் வந்து பஸ் பாஸை நம்பியும் பேருந்து நம்பியும் வந்து ஸ்பாயில் பண்ணுது ஸ்டேட் கவர்மெண்ட். அப்படி கல்வி இப்போ எந்த பவரில் இருக்குது? ஸ்டேட் பவரில் இருக்கா, கான்கிரண்ட் பவரில் இருக்கா, இல்லை சென்ட்ரல் பவரில் இருக்கா? பஸ் பாஸ் ஸ்டேட் லிஸ்ட்ல தாங்க இருக்கு. நீங்க என்ன எதுலேருந்து ஆரம்பிச்சீங்க? பஸ் பாஸ் அப்புறம் எதுலேருந்து ஆரம்பிச்சீங்க? இப்போ கான்கிரண்ட் பவரில் இருக்கிற ஒரு விஷயத்த வந்து அரசாங்கத்தின் மேலே எப்படி திருப்பணுமோ அப்படி திருப்பி விட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் மாநில அரசாங்கத்துக்கான அதிகாரத்தில் நீங்கள் மாநில அரசாங்கம் சிறப்பாக செயல்படலை அப்படின்னா எப்படி GR ரேஷியோ 54 விழுக்காடு வந்திருக்கும்? GR ரேஷியோ நீங்கள் மாநில அரசாங்கம் இந்த 4.5 ஆண்டுகளில் கல்வி இடைநீக்கமே இல்லாமல் இருக்கு. நீங்கள் 99 விழுக்காடு கல்வி இடைநீக்கம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. கல்வி அடிப்படையாக வச்செல்லாம் ஒரு கருத்தை சொல்லாதீங்க. இவர் யாரோட குரலாக இருக்கார்? இப்போ நீங்கள் எதிர்கட்சியின் குரலாக தான் அண்ணன் செயல்பட்டு தோழர் செயல்பட்டு இருக்காரு. எதிர்கட்சினா நீங்கள் எடப்பாடி பழனிசாமி சார்பாக பேசுகிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்தை சொல்லலை. இது சொல்றதே இப்போ தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு நடுவில் இப்போ எஜுகேஷனை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எஜுகேஷனை பற்றி பேசும்போது எங்கள்கிட்ட நிறைய தரவு இருக்கு. எஜுகேஷனை பற்றி நீங்க சொல்லணும்னா நான் நிறைய சொல்ல வேணும். போராடுபவர்களுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சி முத்திரை குத்துறது ஆதரவா இருக்கு. எதிர்க்கட்சி முத்திரை அண்ணன் பேசும்போது சொன்னாரு, நீங்க போராட்டத்தை வந்து ஆதரிக்காம இருக்கிறது தவறு. நாங்க போராட்டத்தை ஆதரிக்கிற நீங்க போராடுற இடம் தான் தப்புன்றோம். போராட்டத்தை தப்புன்னு நான் சொல்றேன். போராடுற இடம் மீண்டும் மீண்டும் மாநகராட்சி நாங்க வேலை செய்யற இடம், அதுக்கு தான் நாங்க போராடுறதுக்கு எங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கு. நீங்க மாநகராட்சிங்கிறது ஒரு அலுவலகம், ஒரு துறை சார்ந்த இயங்கக்கூடிய இடம் இல்ல, ஒரு துறை சார்ந்து இயங்கக்கூடிய இடம். ஆக்சுவலி இந்த விஷயம் தூய்மை பணியாளர் மட்டும் தான் வேலை பார்க்கறாங்கன்னு இல்ல இந்த விஷயம் மக்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இல்ல சார், இந்த பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லிட்டீங்க. நான் கேக்குறது என்னன்னா, வாட்ஸ் த சொல்யூஷன்? கவர்மெண்ட் போராடுபவர்கள் கிட்ட என்ன சொல்லிக்க நினைக்கிறீங்க? போராட்டம் நடத்துபவர்கள் போராட்டத்தை விட்டு பேச்சுவார்த்தைக்கு வரணும். மீண்டும் பேச்சுவார்த்தை மூலம் தான் ஒரு ஜனநாயக நாட்டில் சுமூக தீர்வு ஏற்படுத்த முடியும். சுமூக தீர்வு இந்த பிரச்சனையில் ஏற்படணுன்றதுதான் மாநில அரசாங்கத்தும் திமுகவோட எண்ணமும் அதுதான். ஏன்னா போராடுபவர்கள் இருக்கும்பொழுது அதை பார்த்துட்டு திமுக என்னைக்கு வேடிக்கை பார்க்காது. அவர்களுக்கான சொல்யூஷனை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்கள் அமைதி காக்கணும் அப்படின்னு அவர்களை அமைதி வழிப்படுத்தணுன்றது தான் அரசாங்கத்தோட மாநில அரசாங்கத்தோட கொள்கையும் அதுதான். மாநில இதான சமூக நீதி அரசு. மீண்டும் சொல்றோம், இப்போ எங்கே உங்களுக்கு சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கு அப்படின்லாம் கேட்காதீங்க. சோசியல் ஜஸ்டிஸ் மீற அளவுக்கு நீங்கள் சில வேலைகள் இறங்கும் பொழுது அந்த கேள்வி உங்களுக்கு அது ஏற்படுது. மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கம் மாநில உரிமைகளும் சோசியல் ஜஸ்டிஸும் பேசிட்டே இருக்கிற அரசாங்கம். வாங்க பேச்சுவார்த்தைக்கு, போராட்டத்தை விட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்க. கட்டாயம் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸ். இது வரைக்கும் நடந்த போராட்டத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் பாதிப்புகளுக்கான நிவாரணம் என்ன சொல்லும் அரசு? இதுவரையிலும் அந்த போராட்டம் நடந்ததுக்கு அவர்கள் போராட்டத்திற்கு ஒரு வருத்தப்படக்கூடிய செயல் தான் அது. வாங்க பேச்சுவார்த்தையில் மீண்டும் ஈடுபடலாம். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இதுக்கான பிரச்சனையா தீர்வு. ஓகே, ஒரே சொல்யூஷன் பேச்சுவார்த்தை மட்டும். ஓகே, இந்த கருத்துக்களை வச்சிருவோம். போராடுபவர்கள் மத்தியிலையும் வச்சிருவோம், போராடுபவர்களை பார்த்து கொண்டிருக்கிற அரசாங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே வச்சுருவோம். ஸோ தற்போது தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற முக்கியமாக தலைநகரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு தொடர் போராட்டங்கள், அதனுடைய பின்னணியில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லி இரண்டு தரப்புலையும் நம்ம பல தகவல்களையும் கருத்துக்களையும் கேட்டிருக்கோம். இதில் உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் கண்டிப்பாக பகிர்ந்துக்கங்க. இந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட 3 சிறப்பு விருந்தினர்களுக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மறுபடியும் அடுத்த ஒரு பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் விவாத நிகழ்ச்சியில் வேறு சில பிரச்சனைகளோடும் அது தொடர்பான தகவல்கள், கருத்துக்கள், தரவுகள் அதனோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிநாத். நன்றி.